சட்டத்தை நமது தாய்மொழியில் ஆழமாக தெரிந்து கொள்ள சட்டப்படி லோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடத்தில் நாம் ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம் என்ற பாடத்தின் அத்தியாயம் 4 ஒப்புரவு நிவாரணங்கள் பற்றி பார்ப்போம். ஒப்புரவு மற்றும் நம்பிக்கைகள் சட்டம் அத்தியாயம் 4 ஒப்புரவு நிவாரணங்கள். உள்ளடக்கம் அத்தியாயம் 1, 2 மற்றும் 3இல் நாம் ஒப்புரவின் அடிப்படை கருத்துகள், அதன் தோற்றம் மற்றும் வளர்ச்சி, மேலும் ஒப்புரவு மூதிரைகள் ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்த்தோம். அந்த மூதிரைகள் ஒப்புரவு நீதிமன்றங்கள் எவ்வாறு நியாயம் மற்றும் மனச்சாட்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்ப்புகளை வழங்குகின்றன என்பதை விளக்கின. இந்த அத்தியாயத்தில் நாங்கள் ஒப்புரவு நிவாரணங்கள் என்ற மிக முக்கியமான தலைப்பை பற்றி ஆராயப் போகிறோம். பொது சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நஷ்ட ஈடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் போதுமான நிவாரணமாக இருக்காது. சில நேரங்களில் ஒரு நபரின் உரிமையை உண்மையாக பாதுகாக்க அல்லது நீதியை நிலைநாட்ட நஷ்ட ஈடு மட்டும் போதாது. அத்தகைய சூழ்நிலைகளில் ஒப்புரவு நீதிமன்றம் தனது தற்சுணிவு நியாயாதிக்கத்தை பயன்படுத்தி சிறப்பான நிவாரணங்களை வழங்குகிறது. இவைதான் ஒப்புரவு நிவாரணங்கள் எனப்படுகின்றன, equitable remedies. இந்த அத்தியாயத்தில் நாம் தடை கட்டளை அல்லது தடையாணை இன்ஜங்ஷன், குறித்த நிறைவேற்றம், ஒப்பந்த ரத்து அல்லது அழித்தல் மற்றும் சீராக்குதல் ஆகிய முக்கிய ஒப்புரவு நிவாரணங்களின் இயல்பு, அவை எந்த சூழ்நிலைகளில் வழங்கப்படுகின்றன, அவற்றின் வரம்புகள் என்ன, that means limitation, மேலும் அவற்றை வழங்கும் போது நீதிமன்றத்தின் தற்சுணிவு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒப்புரவு நிவாரணங்களுக்கான ஒரு அறிமுகம். பொது சட்டத்தில் ஒரு நபரின் உரிமை மீறப்பட்டா வழக்கமாக வழங்கப்படும் நிவாரணம் நஷ்ட ஈடு, அதாவது டேமேஜஸ். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் பணமாக வழங்கப்படும் இந்த நஷ்ட ஈடு மட்டும் ஒரு நபருக்கு முழுமையான நீதியை வழங்காது. சில நேரங்களில் பாதிக்கப்பட்ட நபரின் உரிமையை உண்மையாக பாதுகாக்கவும் நீதியை நிலைநாட்டவும் வேறு வகையான நிவாரணங்கள் அவசியமாகின்றன. அத்தகைய சூழ்நிலைகளில் தான் ஒப்புரவு நிவாரணங்கள் உருவாகின. ஒப்புரவு நிவாரணங்கள் என்பது நியாயம், மனச்சாட்சி மற்றும் சமநிலை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் வழங்கப்படும் சிறப்பு நிவாரணங்கள் ஆகும். இவை பொது சட்டத்தில் கிடைக்கும் நஷ்ட ஈடு போதுமானதாக இல்லாத போது நீதிமன்றம் முழுமையான நீதியை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி. ஒப்புரவு நிவாரணங்கள் எப்போதும் நீதிபதியின் தற்சுணிவின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. மேலும் அவை சட்ட ரீதியான உரிமையை விட நியாயம் மற்றும் ஒழுக்க நெறிகளை முன்னிறுத்துகின்றன. ஆகவே இந்த அத்தியாயத்தில் நாம் முக்கியமாக தடை கட்டளை அல்லது தடையாணை மற்றும் குறித்த நிறைவேற்றம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிய 2 முக்கிய ஒப்புரவு நிவாரணங்களை விரிவாக பார்க்க போகிறோம். அதேபோல் அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து மற்றும் சீராக்குதல் ஆகிய நிவாரணங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சிறிது நாங்கள் வரலாற்றை பார்ப்போம். அதாவது ஒப்புரவு என்பது இங்கிலாந்தில் உள்ள சான்சரி நீதிமன்றம் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு நீதித்துறை முறையாகும். அந்த காலத்தில் மன்னரின் நீதிமன்றம், அரசின் நிதி தொடர்பான நீதிமன்றம் மற்றும் பொதுமக்களின் வழக்குகளுக்கான நீதிமன்றம் போன்றவை பொதுச்சட்ட நீதிமன்றங்கள் பெரும்பாலும் ஒரே வகையான நிவாரணமான நஷ்ட ஈடு மட்டுமே வழங்கின. ஆனால் சமூகத்தில் புதிய வகையான பிரச்சனைகள் உருவாக தொடங்கிய போது இந்த நஷ்ட ஈடு மட்டும் போதுமானதாக இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட்டன. இதனால வழக்குதாரர்கள் நேரடியாக அரசரிடம் நீதி கோர தொடங்கினர். பின்னர் அரசர் அந்த மனுக்களை சான்சலரிடம் அனுப்பினார். காலப்போக்கில் இந்த மனுக்கள் அதிகரித்து சான்சரி நீதிமன்றம் என்ற ஒரு தனித்துவமான நீதிமன்றமாக இது வளர்ச்சி பெற்றது. அங்கே வழங்கப்பட்ட நீதியே ஒப்புரவு என அழைக்கப்பட்டது. அதாவது பொதுச்சட்டம் நீதியை வழங்குவதில் போதுமானதாக இல்லாத சூழல்களில் குறிப்பிட்ட வழக்கில் நீதி கிடைக்க ஒப்புரவு நிவாரணங்களை வழங்குவதற்காக சான்சரி நீதிமன்றத்தில் ஒப்புரவு என்பது உருவாயிற்று. பொதுச்சட்ட நீதிமன்றங்களில், அதாவது கமன் லா கோர்ட்ஸில் ஒரு வழக்கில் வெற்றி பெறும் தரப்பிற்கு வழங்கப்படுகின்ற முக்கிய நிவாரணம் பொதுவாக டேமேஜஸ், அதாவது நஷ்ட ஈடு. இந்த நிவாரணம் ஏற்பட்ட இழப்புக்கு பணமாக ஈடு செய்யும் ஒரு வழிமுறை. ஆனால் இது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் முழுமையான நீதியை வழங்குவதற்கு போதுமானதாக இருக்காது. பொது சட்டத்தின் நஷ்ட ஈடு தவறு அல்லது உரிமை மீறல் ஏற்பட்ட பிறகு வழங்கப்படும் ஒரு எதிர்வினை நிவாரணம், ரியாக்டிவ் ரெமெடி.
அதாவது பாதிப்பு ஏற்பட்ட பின்னரே அது நிவாரணத்தை வழங்குகிறது. இதற்கு மாறாக ஒப்புரவு நிவாரணங்கள் ஒவ்வொரு வழக்கின் தனிப்பட்ட சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு முழுமையான மற்றும் பொருத்தமான நீதியை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டன. அவை பணமாக நஷ்டஈடு வழங்குவதில் மட்டுப்படாமல் தேவையான இடங்களில் உரிமையை பாதுகாக்கவும், தவறை தடுக்கவும் அல்லது ஒரு கடமையை நிறைவேற்ற செய்யவும் உதவுகின்றன. எனவே ஒப்புரவு நிவாரணங்கள் பொதுச்சட்ட நிவாரணங்களை விட நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் நடைமுறைக்கு பொருத்தமானதும் ஆகும். இதனை மிக அழகாக வில்சன் வெர்சஸ் நார்த்தாம்ப்டன் அண்ட் பான்புரி ஜங்ஷன் ரயில்வே கம்பெனி என்ற வழக்கில் லோர்ட் செல்போர்ன் விளக்குகிறார். அவர் கூறினது என்னென்னா, equitable remedies exist to do more perfect and complete justice than common law damages. அதாவது பொதுச்சட்டத்தின் நஷ்டஈடு வழங்க முடியாத முழுமையான நீதியை வழங்குவதற்காகவே ஒப்புரவு நிவாரணங்கள் உள்ளன என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இங்கு நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்றால், ஒப்புரவு நிவாரணங்கள் யாருக்கும் தானாக கிடைக்கும் உரிமை அல்ல, ஆட்டோமேட்டிக் ரைட் அல்ல. அவற்றை வழங்குவது முழுமையாக நீதிமன்றத்தின் தச்சுணிவு அடிப்படையில் அமைகிறது. எனவே ஒரு மனுதாரர் ஒப்புரவு நிவாரணத்தை கோரும்போது பொதுச்சட்டத்தின் நஷ்டஈடு மட்டும் போதுமானதல்ல, அதனால் முழுமையான நீதி கிடைக்காது என்பதை நீதிமன்றத்திற்கு நிரூபிக்க வேண்டும். ஒப்புரவு நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கு நீதிமன்றம் பொதுவாக பல்வேறு கேள்விகளை ஆராய்கின்றது. அதாவது பொதுச்சட்ட நிவாரணம் போதுமானதா, முதலாவது. இரண்டாவது, மனுதாரர் நேர்மையாக நடந்து கொண்டாரா? மூன்றாவது, அவர் ஒப்புரவின் மூதுரைகளை பின்பற்றியுள்ளாரா? நான்காவது, நிவாரணம் வழங்கினால் பிரதிவாதிக்கு அதாவது டிஃபெண்டனுக்கு அளவுக்கு மீறிய பாதிப்பு ஏற்படுமா? ஐந்தாவது, மனுதாரர் தேவையற்ற தாமதம் செய்துள்ளாரா? ஆறாவது, பொதுநலனுக்கு பப்ளிக் பாலிசிக்கு எதிரான விளைவுகள் ஏதேனும் உண்டாகுமா? இந்த அனைத்து காரணிகளையும் பரிசீலித்த பிறகே நீதிமன்றம் தனது முடிவை எடுக்கிறது. இதையே பேலன்சிங் எக்ஸசைஸ் என்று நாங்கள் கூறுகிறோம். அதாவது ஒரு புறம் மனுதாரருக்கு ஏற்படும் பாதிப்பையும் மறுபுறம் பிரதிவாதிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் ஒப்பிட்டு எந்த தீர்வு அதிக நியாயமானது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கிறது. இதன் விளைவாக ஒப்புரவு நிவாரணம் வழங்கும் போது நீதிமன்றத்தின் தச்சுணிவு சட்டத்துக்குள் ஒன்றுபட்ட, அதாவது பிரின்சிபல் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம், அதாவது கொள்கை அடிப்படையிலான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சட்ட முறைமையாக மாறியுள்ளது. இதனால சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுக்கும் நீதி கிடைப்பதை அது உறுதி செய்கிறது. எனவே இன்று நாம் பார்க்க போகும் ஒப்புரவு நிவாரணங்கள் வெறும் சட்ட விதிகளின் தொகுப்பல்ல, அவை நியாயம், மனச்சாட்சி மற்றும் சமநிலை அல்லது முழுமையான நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறப்பு நீதிமுறை ஆகும். நீதிமன்றத்தின் தச்சுணிவு. இந்த பகுதியில் விவாதிக்கப்படுகின்ற ஒப்புரவு நிவாரணங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தின் தச்சுணிவின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நிவாரணங்களை வழங்கலாமா அல்லது மறுக்கலாமா என்பதை தீர்மானிக்கும் போது நீதிமன்றத்திற்கு உள்ள சுதந்திரத்தை நாம் அளவுக்கு மீறி புரிந்து கொள்ளக்கூடாது. உண்மையில நீதிமன்றத்தின் தச்சுணிவு என்பது ஒவ்வொரு வழக்கின் தனிப்பட்ட உண்மை சூழ்நிலைகளுக்கு ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்ட சட்ட கொள்கைகளை, அதாவது எஸ்டாப்ளிஷ்ட் லீகல் பிரின்சிபிள்ஸை பொருத்தமாக பயன்படுத்துவதற்கான ஒரு பொறுப்பாகும். சில நேரங்களில் ஒரு நிவாரணம் தச்சுணிவு நிவாரணம் என்று கூறப்படுவதற்கான காரணம் என்னென்றால் அதற்கான சட்ட கொள்கைகள் இன்னும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றன என்பதே ஆகும். உதாரணமாக அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து, அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அது வழங்கப்படுமா என்பது நீதிமன்றத்தின் தச்சுணிவுக்கு உட்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தச்சுணிவு எந்த அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சட்ட கொள்கைகள் பல ஆண்டுகளாக நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் தெளிவாக உருவாக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஒப்பந்த ரத்திற்கான உரிமை ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்தால் நீதிமன்றம் ஒப்பந்த ரத்தை வழங்க மறுக்கும். ஆனால் முந்தைய நிலைக்கு முழுமையாக மீட்டமைத்தல், அதாவது ரெஸ்டிடியூஷியோ இன் இன்டெக்ரம் சாத்தியமாகவும் ஒப்பந்த ரத்திற்கு தடையாகவும் இருக்கும் வேறு காரணம் எதுவும் இல்லாவிட்டாலும் மனுதாரர் அளித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து செய்து கொள்ளும் உரிமையை பெறுவர். அதாவது மனுதாரர் அளித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து என்ற ஒப்புரவு நிவாரணத்தை பெறுகின்ற உரிமையை அவர் பெறுவர்.
அதேபோல குறித்த நிறைவேற்றம், அதாவது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கும் நியாயாதிக்கமும் ஒரு காலத்தில் நீதிமன்றத்தின் தச்சுணிவாக கருதப்பட்டது. ஆனால் பின்னர் அது நன்கு அறியப்பட்ட சட்ட விதிகளின் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ரூல்ஸ் அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதே கருத்து தடைக்கட்டளை, அதாவது இன்ஜங்ஷன் வழங்கும் அதிகாரத்திற்கும் பொருந்துகிறது. ஜோஹரி வர்சஸ் ஓல்மன் 1878 என்ற வழக்கில் லோர்ட் பிளாக்பர்ன் இதை பற்றி கூறுகிறார். அதாவது நீதிமன்றத்தின் தச்சுணிவு என்பது ஒரு நீதிபதியின் தனிப்பட்ட விருப்பத்திற்கோ அல்லது மனநிலைக்கோ ஏற்ப பயன்படுத்தப்பட வேண்டிய அதிகாரம் அல்ல. மாறாக நீண்டகால தீர்ப்புகளின் மூலம், லாங் சீரீஸ் ஆஃப் டிசிஷன்ஸ் மூலம் நிறுவப்பட்டு தற்போது உறுதியாக நிலை பெற்றுள்ள சட்ட கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே இந்த தச்சுணிவு அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதே போல பிற ஒப்புரவு நிவாரணங்களும் தச்சுணிவு நிவாரணங்களாக கருதப்படுகின்றன. இருப்பினும் அவற்றை வழங்குவதோ அல்லது மறுப்பதோ நிலையான சட்ட கொள்கைகளின் அடிப்படையில் மட்டுமே அது நடைபெறும். சான்சரி நீதிமன்றம் வழங்கிய முக்கியமான ஒப்புரவு நிவாரணங்கள் இவை 4 வகையாக நாங்கள் பிரிக்க முடியும். 1 தடைக்கட்டளை அல்லது தடையாணை, 2 குறித்த நிறைவேற்றம், 3வது அளித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து, 4வது சீராக்குதல். இந்த 4 நிவாரணங்களும் பொதுச்சட்ட நஷ்டஈடு மட்டும் போதுமானதாக இல்லாத சூழ்நிலைகளில் முழுமையான நீதியை வழங்குவதற்காக ஒப்புரவு நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்டவை. இந்த அத்தியாயத்தில் இந்த 4 ஒப்புரவு நிவாரணங்களின் இயல்பு, நோக்கம் மற்றும் அவற்றை எந்த சூழ்நிலைகளில் வழங்கப்படுகின்றன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது இன்ஜங்ஷன், தடைக்கட்டளை அல்லது தடையாணை. தடைக்கட்டளை என்பது ஒரு ஒப்புரவு நிவாரணம் ஆகும். இது நீதிமன்றம் வழங்கும் ஒரு சிறப்பு உத்தரவு. அதாவது பொதுச்சட்டத்தில் வழங்கப்படும் நஷ்டஈடு மட்டும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு போதுமான நிவாரணமாக இல்லாத சந்தர்ப்பங்களில் நீதிமன்றம் தடைக்கட்டளையை வழங்குகிறது. இந்த தடைக்கட்டளை மூலம் நீதிமன்றம் ஒரு நபரிடம் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யுமாறு கட்டளையிடலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யாமல் இருக்குமாறு தடை விதிக்கலாம். அதாவது ஒரு உரிமையை பாதுகாக்கவோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்துவதை தடுக்கவோ நீதிமன்றம் இந்த நிவாரணத்தை வழங்குகிறது. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒருவர் தனது வீட்டிற்கு செல்லும் பொது பாதையை அயலவர் சட்டவிரோதமாக சுவர் கட்டி மறைக்கிறார். அந்த நபர், அதாவது பாதிக்கப்பட்டவர், நீதிமன்றத்தை அணுகுகிறார். நீதிமன்றம் வழங்கும் கட்டளை என்னென்றால் அயலவர் பொதுப்பாதையை மறைத்துள்ள சுவரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கும். இங்கு நீதிமன்றம் ஒரு செயலை செய்யுமாறு, அதாவது சுவரை அகற்றுமாறு கட்டளை இடுகிறது. அதே நேரம் ஒரு நிறுவனம், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தின் புத்தகத்தை அல்லது மென்பொருளை அனுமதியின்றி நகலெடுத்து விற்பனை செய்கிறது. உரிமையாளர் நீதிமன்றத்தை அணுகுகிறார். நீதிமன்றம் என்ன சொல்லுமென்றா, அந்த புத்தகம் அல்லது மென்பொருளை மேலும் அச்சிடவோ விற்கவோ அல்லது விநியோகிக்கவோ கூடாது என்று தடை உத்தரவு வழங்குகிறது. இங்கு நீதிமன்றம் ஒரு செயலை செய்யாமல் இருக்குமாறு தடை விதிக்கிறது. ஆனா எல்லாருக்கும் இந்த தடைக்கட்டளை வழங்கப்படாது. இதற்கு சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. முதலாவது, மனுதாரருக்கு அந்த வழக்கில் போதுமான அக்கறை, சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டும். அதாவது அவரது சட்ட உரிமை அல்லது நலன் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, தன்னார்வ பெறுநர், வாலண்டியர் ஒருவர் தடைக்கட்டளையை பெற முடியாது. அதாவது எந்த சட்ட உரிமையும் இல்லாமல் ஒரு நன்மையை எதிர்பார்க்கும் நபருக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படாது. மூன்றாவது, தடைக்கட்டளையை வழங்குவதால் எந்த பயனும் இல்லை எனில் அல்லது அது நடைமுறையில் செயல்படுத்த முடியாததாக இருந்தால் நீதிமன்றம் தடைக்கட்டளையை வழங்காது. எனவே தடைக்கட்டளை என்பது தானாக கிடைக்கும் நிவாரணம் அல்ல. ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தின் தச்சுணிவின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற ஒரு ஒப்புரவு நிவாரணம் ஆகும். அடுத்து நாங்கள் தடைக்கட்டளை நிர்வகிக்கும் பொது ஒப்புரவு கோட்பாடுகள் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல தடைக்கட்டளை என்பது அனைவருக்கும் தானாக கிடைக்கும் நிவாரணம் அல்ல. இதை வழங்கலாமா என்பதை நீதிமன்றம் சில முக்கியமான சட்ட கொள்கைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது. தடைக்கட்டளை வழங்கும் போது நீதிமன்றம் முதலில் 2 முக்கிய அம்சங்களை பரிசீலிக்கிறது.
முதலாவது, மனுதாரரின் சட்ட உரிமையோ அல்லது ஒப்புரவு உரிமையோ உண்மையில் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உரிமை இல்லாத ஒருவருக்கு நீதிமன்றம் தடை கட்டளை வழங்காது. இந்த கொள்கை டே வர்சஸ் பிரவுன்ரிக் 1878 வழக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த வழக்கில் மனுதாரர் 60 ஆண்டுகளாக ஆஸ்போர்ட் லாட்ஜ் என்ற பெயரில் ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். பின்னர் அண்டை வீட்டின் உரிமையாளர் அயலவர் தனது வீட்டின் பெயரையும் ஆஸ்போர்ட் லாட்ஜ் என்று மாற்றுகிறார். இதை தடுக்க மனுதாரர் தடைக்கட்டளை கோரினார். ஆனால் ஒரு தனியார் வீட்டின் பெயரை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துவதற்கான சட்ட அல்லது ஒப்புரவு உரிமை இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது ஒரு வீட்டிற்கு பெயர் வைத்திருப்பதால் மட்டுமே அந்த பெயரை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறும் தனிப்பட்ட சட்ட உரிமை அல்லது ஒப்புரவு உரிமை ஒருவருக்கு உருவாகாது. ஒரு வீட்டின் பெயர் என்பது வர்த்தக முத்திரை, அதாவது ட்ரேட்மார்க் அல்லது ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் நேம் அல்ல, அதாவது பதிவு செய்யப்பட்ட வணிக பெயர் போன்ற சட்ட பாதுகாப்பை பெறும் ஒரு உரிமை அல்ல. எனவே அந்த பெயரை மற்றொருவர் தனது வீட்டிற்கு பயன்படுத்துவது மட்டுமே சட்டமீறுதலாக கருதப்பட முடியாது. இதனால மனுதாரரின் சட்ட உரிமையோ அல்லது ஒப்புரவு உரிமையோ பாதிக்கப்பட்டதாக நீதிமன்றம் ஏற்கவில்லை. எனவே உரிமை மீறல் இல்லாத காரணத்தால் நீதிமன்றம் தடை கட்டளை வழங்க மறுத்தது. எனவே சட்ட ரீதியான அல்லது ஒப்புரவு உரிமை மீறப்படாத நிலையில் தடை கட்டளை வழங்க முடியாது என்ற முக்கிய கொள்கை இந்த வழக்கில் நிறுவப்பட்டது. இரண்டாவது, பொதுச்சட்ட நஷ்டஈடு மட்டும் போதுமான நிவாரணமாக இருக்கக்கூடாது. பணம் கொடுத்து ஈடு செய்ய முடியாத பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே பொதுவாக இன்ஜெக்ஷன் வழங்கப்படும். இதனை செல்ஃப் வர்சஸ் சிட்டி ஆஃப் லண்டன் எலக்ட்ரிக் லைட்டிங் கம்பெனி 1895 மற்றும் பிரைட் வர்சஸ் டர்பி வர்சஸ் பிரிட்டிஷ் செலனீஸ் 1953 ஆகிய வழக்குகள் இதனை விளக்குகின்றன. முதலாவது வழக்கு செல்ஃப் வர்சஸ் சிட்டி ஆஃப் லண்டன் எலக்ட்ரிக் லைட்டிங் கம்பெனி 1895. இந்த வழக்கில் சிட்டி ஆஃப் லண்டன் எலக்ட்ரிக் லைட்டிங் கம்பெனி இயக்கிய ஒரு பல பெரிய இயந்திரங்களால் ஏற்பட்ட அதிக சத்தம், அதிர்வு மற்றும் கட்டட சேதம் காரணமாக மனுதாரர் இன்ஜெக்ஷன் கோரினார், தடைக்கட்டளை கோரினார். முதலில் நீதிமன்றம் நஷ்டஈடு மட்டும் வழங்கியிருந்தாலும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை மாற்றி தடைக்கட்டளையை வழங்கியது. மேலும் எப்போது தடைக்கட்டளைக்கு பதிலாக நஷ்டஈடு வழங்கலாம் என்பதை தீர்மானிக்கும் புகழ்பெற்ற செல்ஃபர் டெஸ்ட் எனப்படும் 4 நிபந்தனைகளையும் இந்த வழக்கு நிறுவியது. இதன் மூலம் நஷ்டஈடு போதுமானதாக இல்லாத போது தடைக்கட்டளையே முதன்மையான நிவாரணம் என்பதை நீதிமன்றம் வலியுறுத்தியது. இரண்டாவது வழக்கு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆஃப் டர்பி அண்ட் பிரிட்டிஷ் செலனீஸ் லிமிடெட் 1953. இந்த வழக்கில் தொழிற்சாலைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகள், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் அவை வெளியிட்ட ரசாயன கழிவுகள் மற்றும் கழிவுநீர் காரணமாக ஆறு மாசுபட்டு மீன் வளத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. பிரதிவாதிகள் என்ன சொன்னவை என்றால், நாங்கள் அரசால் வழங்கப்பட்ட சட்ட அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்பட்டோம், எனவே எங்களுக்கு இத்தொடர்பில் எந்த பொறுப்பும் இல்லை என்று டிஃபெண்டன்ஸ் அவை வாதிட்டனர். ஆனால் நீதிமன்றம் அந்த வாதத்தை நிராகரித்து பொதுநலன் மற்றும் நியதி சட்ட அதிகாரம், ஸ்டாட்யூட்டரி பவர்ஸ் அண்ட் பப்ளிக் பெனிஃபிட்ஸ் என்ற காரணத்தால் தனியார் அந்த பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது என்று தீர்ப்பளித்தது. மேலும் நஷ்டஈடு மட்டும் போதுமானதாக இல்லாத சூழலில் மாசுபாட்டை தடுக்க தடைக்கட்டளை வழங்கலாம் என்பதையும் இந்த வழக்கு உறுதிப்படுத்தியது. அடுத்தது தடைக்கட்டளையை வழங்குவதற்கான மற்றொரு முக்கிய காரணத்தை பார்ப்போம். ஒரு நபரின் உரிமை மீறப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பு மிகவும் சிறியதாக அல்லது முக்கியமற்றதாக, அதாவது ரிவியல் இன்ஜுரியாக இருந்தால் நீதிமன்றம் பொதுவாக தடைக்கட்டளை வழங்காது. அதேபோல் அந்த உரிமையை பாதுகாக்க டிக்ளரேஷன், அதாவது வெளிப்படுத்தல் அல்லது உறுதிப்படுத்தும் நீதிமன்ற அறிக்கை போன்ற வேறு பொருத்தமான நிவாரணங்கள் கிடைத்தால் தடைக்கட்டளை வழங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதன் காரணம் என்னென்னா, தடைக்கட்டளை என்பது ஒரு சிறப்பு நிவாரணமாகும். எனவே ஒவ்வொரு சிறிய பிரச்சனைக்கும் அல்லது சிறிய உரிமை மீறலுக்கும் நீதிமன்றம் தடைக்கட்டளை வழங்காது. உரிமை உண்மையில் பாதிக்கப்பட்டால் மட்டுமே தடைக்கட்டளை வழங்கப்படும். இந்த கொள்கையை லேண்டிட்னோ யூடிசி வெர்சஸ் வூட்ஸ் 1899 என்ற வழக்கு உறுதிப்படுத்துது.
இந்த வழக்கில் வந்து ஒவ்வொரு சிறிய தவறிற்கும் அல்லது அற்பமான பாதிப்புக்கும் தடைக்கட்டளை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதை நீதிமன்றம் வந்து தெளிவாக கூறியது. இந்த வழக்கில் வந்து மிஸ்டர் வூட்ஸ் என்பவர் வந்து உள்ளூராட்சி மன்றத்துக்கு சொந்தமான கடற்கரையில் அனுமதி இல்லாமல் ஒரு சிறிய மர மேடையை வந்து அமைத்து மத பிரசங்கத்தை வந்து நடத்தினார். அது சட்ட ரீதியாக அத்துமீறல் என்றாலும் அவரது செயல் பொதுமக்களுக்கு எந்த விதமான குறிப்பிடத்தக்க பாதிப்பையோ அல்லது தொல்லையையோ அல்லது இடையூறையோ ஏற்படுத்தவில்லை. எனவே நீதிமன்றம் தடைக்கட்டளை வந்து இன்ஜெக்ஷன் வந்து வழங்க மறுத்தது. இந்த வழக்கு மிக சிறிய அல்லது பாதிப்பில்லாத உரிமை மீறல்களுக்கு வந்து ஒப்புரவு நிவாரணமான தடைக்கட்டளை வழங்கப்படாது என்ற முக்கியமான கொள்கையை வந்து உறுதிப்படுத்துகிறது. எனவே பாதிப்பு உண்மையில் குறிப்பிடத்தக்கதா, மேலும் வேறு பொருத்தமான நிவாரணம் உள்ளதா, ஆல்டர்னேட்டிவ் ரெமெடிஸ் இருக்குதா என்பதையே நீதிமன்றம் முதலில் பரிசீலித்து அதன் பிறகுதான் இன்ஜெக்ஷன் வழங்குவது குறித்து பொருத்தமான முடிவை வந்து எடுக்கிறது. 4வது கோட்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தடைக்கட்டளை வழங்கும் போது நீதிமன்றம் மனுதாரரின் நலனை மட்டும் பார்க்காது, பிரதிவாதிக்கு அதாவது டிஃபெண்டனுக்கு ஏற்படும் பாதிப்பையும் சமமாக கருத்தில் கொள்ளும். ஒரு தடைக்கட்டளையை வந்து வழங்குவதால பிரதிவாதிக்கு அளவுக்கு மீறிய சுமை, அதாவது எக்ஸசிவ் ஹார்ட்ஷிப் வந்து அல்லது அநியாயமான பாதிப்பு ஏற்படும் என்று நீதிமன்றம் கருதினால் அந்த தடைக்கட்டளையை வந்து நீதிமன்றம் வழங்க மறுக்கலாம். இந்த முடிவை எடுக்கும் போது நீதிமன்றம் இரு தரப்பினருக்கும் ஏற்படும் பாதிப்பை ஒப்பிட்டு மதிப்பிடுகிறது. அதேபோல் மனுதாரர் தேவையற்ற தாமதம், இன்ஆர்டினேட் டிலே செய்தாரா, மேலும் தூய மனதுடன் அதாவது குற்றமற்றவராய் கிளீன் ஹேண்ட்ஸுடன் அவர் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாரா என்பதை வந்து நீதிமன்றம் பரிசீலிக்கும். இந்த கொள்கையை வந்து விளக்கின வழக்கு தான் என்னென்னா ஜேக்கட் வர்சஸ் சோயா 1995 என்ற வழக்கு வந்து இதை விளக்குது. அதாவது இந்த வழக்கில் தடைக்கட்டளை வழங்குவது பிரதிவாதிக்கு அதிகமான மற்றும் அநியாயமான சுமையை ஒப்ரேஷனை வந்து ஏற்படும் என்று நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றம் வந்து கருதியதால் வந்து இந்த வழக்கில் வந்து தடைக்கட்டளை இன்ஜெக்ஷன் வந்து வழங்கப்படவில்லை. இந்த வழக்கில் பிரதிவாதி வந்து ஒரு கட்டுப்பாட்டு உடன்படிக்கையாது, அதாவது ரெஸ்ட்ரிக்டிவ் கவர்னன்ஸை மீறி தனியார் சாலையின் ஒரு பகுதியில் வந்து வீடு கட்டுவதற்கான அணுகுமுறையை வந்து அவர் அமைத்தார். இதை தடுக்க மனுதாரர் தடைக்கட்டளை கோரினார். ஆனால் நீதிமன்றம் தடைக்கட்டளையை வழங்குவதற்கு பதிலாக நஷ்ட ஈடு வழங்கியது. காரணம், தடைக்கட்டளை வழங்குவது பிரதிவாதிக்கு அளவுக்கு மீறிய மற்றும் அநியாயமான சுமையை வந்து ஆப்ரேஷன் சொல்றது அதை ஏற்படுத்தும் என்று நீதிமன்றம் கருதியது. மேலும் செல்ஃபர் டெஸ்டில் குறிப்பிடப்பட்ட, ஏற்கனவே நாங்கள் பார்த்த வழக்கில் செல்ஃபர் டெஸ்டில் குறிப்பிடப்பட்ட 4 நிபந்தனைகளும் இந்த வழக்கில் பூர்த்தி செய்யப்பட்டிருந்ததால் தடைக்கட்டளைக்கு பதிலாக நஷ்ட ஈடு வழங்கலாம் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இந்த வழக்கு அநியாயமான சுமை என்ற கொள்கையை வந்து விளக்குகின்ற ஒரு அதாவது ஆப்ரேஷன் என்ற கொள்கையை வந்து விளக்குகின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பாகும். எனவே தடைக்கட்டளை வழங்குவதால் நீதிமன்றம் நன்மை அதனால் ஏற்படும் பாதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கொள்கையின் அடிப்படை நோக்கமாகும். 5வது, ஒப்புரவின் மற்றொரு முக்கியமான கோட்பாடு, ஒப்புரவு நிவாரணம் கூறும் மனுதாரர் நேர்மையுடனும் நல்லெண்ணத்துடனும் நீதிமன்றத்தை அணுக வேண்டும், அதாவது குற்றமற்றவராய் இருத்தல் வேண்டும் என்பதாகும். இந்த கொள்கை ஒப்புரவு மனச்சாட்சியை அடிப்படையாக கொண்டது என்ற எண்ணத்துடன் வந்து தொடர்புடையது. இதைத்தான் வந்து லார்ட் பிரவுன் வில்கின்சன் அவர்கள் வந்து வெஸ்டோச் லேண்டஸ்பேங்க் ஜீரோசெண்டல் வர்சஸ் இஸ்லிண்டன் எல்பிசி 1996 என்ற வழக்கில் வந்து குறிப்பிட்ட விஷயம் என்னென்றால், நம்பிக்கை சட்டத்தின் சூழல்ல ஒப்புரவு என்பது சட்ட உரிமை கொண்ட நபரின் மனச்சாட்சியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. எனவே நேர்மையற்ற முறையில் நீதிமன்றத்தை அணுகுபவருக்கு ஒப்புரவு நிவாரணங்கள் பொதுவாக வழங்கப்படாது. அதாவது ஈக்விட்டி ஆக்ட்ஸ் ஆன் த கன்சியன்ஸ் ஆஃப் த ஓனர் ஆஃப் த லீகல் இன்ட்ரெஸ்ட் என்று அவர் விளக்கியுள்ளார். எனவே மனுதாரர் மோசடி, ஏமாற்றம் அல்லது சட்டவிரோத நோக்கத்துடன் நீதிமன்றத்தை அணுகியிருந்தால், அவர் உரிமை கொண்டிருந்தாலும் கூட நீதிமன்றம் தடைக்கட்டளை போன்ற இன்ஜெக்ஷன் போன்ற ஒப்புரவு நிவாரணங்களை வந்து வழங்க மறுக்கலாம். அதனால ஒப்புரவு நிவாரணம் பெற விரும்புபவர் சட்ட ரீதியாக மட்டுமல்லாமல் ஒழுக்க ரீதியாகவும் நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்பதே இந்த கொள்கையின் அடிப்படை நோக்கமாகும். 6வது, தடைக்கட்டளை என்பது உடனடி பாதுகாப்பை வழங்கும் ஒரு ஒப்புரவு நிவாரணம்.
எனவே தனது உரிமை பாதிக்கப்பட்டதை அறிந்த பிறகு மனுதாரர் தேவையற்ற தாமதத்துடன் நீதிமன்றத்தை அணுகினால் நீதிமன்றம் தடைக்கட்டளை வழங்க மறுக்கலாம். இந்த கொள்கையே தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கும் என்ற ஒப்புரவு மூதிரியாகும். இந்த கருத்தை ஜெகட் வர்சஸ் சோயர் 1995ஆம் ஆண்டு வழக்கில் மில்லர் அவர் சொன்ன விஷயம் அதாவது மனுதாரர் தடைக்கட்டளையை வழங்க முடியாத அளவிற்கு தாமதித்தால் அவர் தனது பேச்சுவார்த்தை நிலையை தானே இழந்து விடுகிறார் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கில் மனுதாரர் பிரதிவாதியை கட்டுமான பணிகளை தொடங்கிய ஆரம்ப கட்டத்திலேயே தடைக்கட்டளை கோரவில்லை. கட்டுமான பணிகள் பெருமளவில் முன்னேறிய பிறகுதான் அவர் நீதிமன்றத்தை அணுகினார். நீதிமன்றம் சொன்னது, ஆரம்பத்திலேயே தடைக்கட்டளை கோரியிருந்தால் பிரதிவாதிக்கு குறைந்த பாதிப்புடன் பிரச்சனையை தீர்த்திருக்க முடிந்திருக்கும். ஆனா மனுதாரரின் தாமதத்தால அந்த நேரத்தில் தடைக்கட்டளை வழங்குவது டிஃபெண்டனுக்கு அநியாயமான அல்லது அதிகமான சுமையை ஏற்படுத்தும், அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் நிலை உருவாகிவிட்டது. எனவே நீதிமன்றம் தடைக்கட்டளைக்கு பதிலாக நஷ்டஈட்டை வழங்கியது. எனவே ஒப்புரவு நிவாரணத்தை பெற விரும்புபவர் உரிமை மீறல் ஏற்பட்டவுடன் உடனடியாக நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்பதே இந்த கொள்கையின் அடிப்படை நோக்கமாகும். 7வது, ஒப்புரவின் மற்றொரு முக்கியமான கோட்பாடு என்னென்றா equity will not act in vain என்பதாகும். இதன் பொருள் என்னென்றா, நடைமுறையில் எந்த பலனையும் அதாவது எந்த பயனையும் அளிக்காத அல்லது செயல்படுத்த முடியாத தடைக்கட்டளையை நீதிமன்றம் வழங்காது என்பதாகும். அதாவது ஏற்கனவே ஏற்பட்ட சேதத்தை மாற்ற முடியாத சூழலில் அல்லது தடைக்கட்டளை வழங்கப்பட்டாலும் எந்த பயனும் ஏற்படாத நிலையில அந்த நிவாரணத்தை வழங்குவதில் அர்த்தம் இல்லை. எனவே மனுதாரர் குறிப்பிடத்தக்க அளவு சேதம் அதாவது சப்ஸ்டான்ஷியல் ஹார்ம் ஏற்படும் என்பதையும், தடைக்கட்டளை வழங்கப்பட்டால் அந்த சேதத்தை தடுக்க அல்லது குறைக்க முடியும் என்பதையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். இதனால ஒப்புரவு நீதிமன்றம் கோட்பாட்டில் மட்டுமல்ல நடைமுறையிலும் பயனளிக்கும் நிவாரணங்களை மட்டுமே வழங்குகிறது என்பதை இந்த கொள்கையின் முக்கியமான நோக்கமாகும். இந்த 7 தான் தடைக்கட்டளை நிர்வகிக்கும் பொது ஒப்புரவு கோட்பாடுகள். அது சுருக்கமாக நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். தடைக்கட்டளை நிர்வகிக்கும் பொது ஒப்புரவு கோட்பாடுகள். அதாவது முதலாவது, பொதுச்சட்ட நஷ்ட ஈடு போதுமான நிவாரணமாக இல்லாதிருக்க வேண்டும். அதாவது பணம் வழங்குவதன் மூலம் ஏற்பட்ட பாதிப்பை முழுமையாக சரி செய்ய முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே தடைக்கட்டளை வழங்கப்படும். 2வது, மனுதாரர் தூய கரங்களுடன் அதாவது கிளீன் ஹேண்ட்ஸுடன் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். அதாவது அவர் நேர்மையாகவும் நியாயமாகவும் அதாவது குற்றமற்றவராய் நடந்து கொண்டிருக்க வேண்டும். 3வது, மனு செய்ய தேவையற்ற தாமதம் டிலே இருக்கக்கூடாது. காரணமின்றி நீண்ட காலம் காத்திருந்து பின்னர் தடைக்கட்டளை கோரினால் நீதிமன்றம் அதனை மறுக்கலாம். 4வது, தடைக்கட்டளை நடைமுறையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வழங்கப்பட்ட பிறகும் அது எந்த பயனையும் அளிக்காது என்றால் நீதிமன்றம் அந்த தடைக்கட்டளையை வழங்காது. 5வது, மனுதாரரின் சட்ட உரிமை அல்லது நலன் உண்மையில் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உரிமை பாதிக்கப்படாத ஒருவர் தடைக்கட்டளையை கோர முடியாது. 6வது, முக்கியமற்ற பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது டிக்ளரேஷன் போன்ற ஆல்டர்னேட்டிவ் ரெமெடிஸ் அதாவது மாற்று நிவாரணம் போதுமானதாக இருந்தாலோ பொதுவாக தடைக்கட்டளை வழங்கப்படாது. இறுதியாக, தடைக்கட்டளை வழங்குவதால் டிஃபெண்டனுக்கு அதாவது பிரதிவாதிக்கு அளவுக்கு மீறிய பாதிப்பு அல்லது அசௌகரியம் அன்டியூ ஹார்ட்ஷிப் ஏற்படக்கூடாது. எனவே நீதிமன்றம் இருதரப்பினரின் நலன்களையும் சமநிலையாக பரிசீலித்த பிறகு தனது முடிவை எடுக்கிறது. எனவே தடைக்கட்டளை வழங்குவது நீதிமன்றத்தின் தற்றுணிவுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அது நிலைநிறுத்தப்பட்ட வெல் எஸ்டாபிளிஷ்ட் லீகல் பிரின்சிபிள்ஸ் சட்ட கொள்கைகளின் அடிப்படையில் தான் அது வழங்கப்படுகிறது. தடைக்கட்டளைகளின் முக்கியமான 5 வகைகளை பற்றி பார்ப்போம். ஒப்புரவு சட்டத்தில் தடைக்கட்டளைகள் பல வகைகளாக காணப்படுகின்றன. அவற்றில் முக்கியமாக 5 வகையான தடைக்கட்டளைகள் உள்ளன. அதுல முதலாவது தடையீட்டு உத்தரவு, ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன். இது ஒரு நபர் குறிப்பிட்ட செயலை செய்யாமல் தடுக்க நீதிமன்றம் வழங்குகின்ற ஒரு உத்தரவு, தடையீட்டு உத்தரவு. 2வது கட்டாய தடை உத்தரவு, மேண்டேட்டரி இன்ஜங்ஷன். இது ஏற்கனவே செய்யப்பட்ட தவறை சரி செய்ய அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யுமாறு பிரதிவாதியை கட்டாயப்படுத்துகின்ற ஒரு உத்தரவு, அதாவது கட்டாய தடை உத்தரவு. 3வது முன்னெச்சரிக்கை தடை உத்தரவு, கியாச்சிமெட் இன்ஜங்ஷன்.
இது இன்னும் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் சேதம் ஏற்படும் என்ற நியாயமான அச்சம் இருக்கும்போது அந்த சேதத்தை முன்கூட்டியே தடுக்க வழங்கப்படுகின்ற ஒரு தடை கட்டளை. 4வது தேடுதல் ஆணை, சர்ச் ஆர்டர் அல்லது அன்டென்பில ஆர்டர். அதாவது முக்கியமான ஆதாரங்கள் அளிக்கப்படலாம் அல்லது மறைக்கப்படலாம் என்ற அச்சம் இருக்கும்போது அவற்றை பாதுகாப்பதற்காக நீதிமன்றம் வழங்குகின்ற ஒரு சிறப்பு உத்தரவு. 5வது நிறுத்தற் கட்டளை, ஃப்ரீசிங் ஆர்டர் அல்லது மரீவா இன்ஜங்ஷன். இது பிரதிவாதி தனது சொத்துக்களை விற்று மாற்றி அல்லது மறைத்து நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயலிழக்க செய்வதை தடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு உத்தரவு. இந்த 5ம் தடை கட்டளைகளின் முக்கியமான வகைகள். மேலும் இந்த அனைத்து தடை கட்டளைகளும் ஒரே மாதிரியாக அவை வழங்கப்படுவதில்லை. அது வழக்கின்ற தன்மையை பொறுத்து, சூழ்நிலைகளை பொறுத்து, அதன் அவசரம் மற்றும் தேவையை பொறுத்து நீதிமன்றம் அவற்றை 3 வகையில வழங்கலாம். ஒன்று தற்காலிகம், இன்ஜூரிங் இன்ஜங்ஷன். 2வது இடைக்கால, இன்டர்லோக்யூட்டரி இன்ஜங்ஷன். 3வது நிரந்தர, அதாவது பெர்மனன்ட் இன்ஜங்ஷன். இந்த 3 அடிப்படையிலையும் இந்த 5 வகையான தடை கட்டளைகளை வழங்கப்படலாம். எனவே எந்த வகையான தடை கட்டளையை வழங்கப்பட வேண்டும், எந்த காலத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றமே வழக்கின் உண்மைகள் மற்றும் ஒப்புரவு கொள்கைகளின் அடிப்படையில் தனது தற்சுணிவை பயன்படுத்தி தீர்மானிக்குது. அடுத்ததான் நாங்கள் இனி ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு கட்டளைகளையும் விரிவாக பார்ப்போம். முதலாவது நிரந்தர தடை உத்தரவு பார்ப்போம், அதாவது பெர்மனன்ட் இன்ஜங்ஷன். நிரந்தர தடை உத்தரவு என்பது வழக்கின் முழுமையான விசாரணை முடிவடைந்த பிறகு வெற்றி பெறும் மனுதாரருக்கு, சக்சஸ்ஃபுல் கிளைமனுக்கு நீதிமன்றம் வழங்குகின்ற இறுதி ஒப்புரவு நிவாரணம், ஃபைனல் ஈக்விட்டபிள் ரெமெடி இந்த நிரந்தர தடை கட்டளை அல்லது தடையாணை ஆகும். இது ஒரு தற்காலிக உத்தரவு அல்ல, மாறா வழக்கின்ற அனைத்து உண்மைகளையும் சட்ட ஆதாரங்களையும் ஆராய்ந்த பிறகு வழங்கப்படுகின்ற ஒரு நிரந்தரமான நீதிமன்ற ஆணை. இந்த தடை உத்தரவின் மூலம் பிரதிவாதி ஒரு குறிப்பிட்ட செயலை எதிர்காலத்தில் செய்யக்கூடாது என்று தடுக்கவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவோ நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஆனால் நிரந்தர தடை உத்தரவு என்பது சாதாரண நிவாரணம் அல்ல, அதாவது ஆர்டினரி ரெமெடி அல்ல. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இக்யூட்டபிள் ரெமெடி, சிறப்பு ஒப்புரவு நிவாரணம். எனவே பொதுச்சட்ட நஷ்ட ஈடு, டேமேஜஸ் மட்டும் மனுதாரருக்கு போதுமான நிவாரணமாக இல்லாத போது மட்டும்தான் இந்த ரெமெடி வழங்கப்படுகிறது. நிரந்தர தடை உத்தரவை வழங்குவதற்கு நீதிமன்றம் சில முக்கிய நிபந்தனைகளை பரிசீலிக்கும். முதலாவது மனுதாரரின் சட்ட அல்லது ஒப்புரவு உரிமை, லீகல் அல்லது இக்யூட்டபிள் ரைட்ஸ் உண்மையில மீறப்பட்டிருக்க வேண்டும். 2வது பண நஷ்ட ஈடு மட்டுமே போதுமான நிவாரணமாக இருக்கக்கூடாது. 3வது மனுதாரருக்கு மீட்க முடியாத சேதம் ஏற்படும் அபாயம் இருக்க வேண்டும். அதாவது பணத்தால் ஈடு செய்ய முடியாத அல்லது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாத சேதமாக இருக்க வேண்டும். 4வது சூழ்நிலைகளின் சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அதாவது மனுதாரருக்கு சாதகமாக இந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சூழ்நிலைகளின் சமநிலை மனுதாரருக்கு சாதகமாக இருக்க வேண்டும். தடைக்கட்டளை வழங்கப்படாவிட்டால் மனுதாரருக்கு ஏற்படும் பாதிப்பு அதை வழங்கினா பிரதிவாதிக்கு ஏற்படும் சுமையை விட அதிகமாக இருக்க வேண்டும். 5வது மனுதாரர் நேர்மையாக, அதாவது கிளீன் ஹேண்ட்ஸுடன் நீதிமன்றத்தை, அதாவது குற்றமற்றவராய் நீதிமன்றத்தை அணுகி இருக்க வேண்டும். அவர் மோசடி அல்லது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தால் ஒப்புரவு நிவாரணம் மறக்கப்படலாம். 6வது மனுதாரர் தேவையற்ற தாமதம், நோ அன்ரீசனபிள் டிலே, அதை செய்திருக்க கூடாது. ஏனென்றால் ஒப்புரவின் முக்கிய கொள்கையான தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கிறது என்ற கொள்கை இங்க பொருந்துகிறது. அடுத்து நாங்கள் நிரந்தர தடை உத்தரவின் நன்மைகளை பார்ப்போம். முதலாவது, இது பிரதிவாதி எதிர்காலத்தில் மீண்டும் சட்டமீறலில் ஈடுபடுவதை தடுக்கிறது. உதாரணமா, ஒருவரின் நிலத்துல தொடர்ந்தும் அத்துமீறி நுழையும் நபருக்கு எதிராக நிரந்தர தடை உத்தரவு வழங்கப்பட்டால் அவர் மீண்டும் அந்த செயலை செய்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டாக கருதப்படும். 2வது, இது சொத்துரிமை, தனி உரிமை அல்லது புலைமை சொத்துரிமை மற்றும் ஒப்பந்த உரிமைகள் போன்ற முக்கியமான உரிமைகள், அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பிரைவசி ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், கன்ட்ராக்சுவல் ரைட்ஸ் போன்ற முக்கிய உரிமைகளை நீண்ட காலமாக பாதுகாக்கிறது. 3வது, மீண்டும் மீண்டும் வழக்கு தொடர வேண்டிய தேவையை தடுக்கிறது.
இதனால் மனுதாரரும் பிரதிவாதியும் எதிர்கால வழக்குகள், செலவுகள் மற்றும் நேர விரயத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றனர். எனவே நிரந்தர தடை உத்தரவு என்பது ஒரு இறுதி ஒப்புரவு நிவாரணமாக இருந்து மனுதாரரின் உரிமைகளை நீண்ட காலமாக பாதுகாப்பதோடு எதிர்கால சட்ட மீறல்களையும் தடுக்கின்ற மிக முக்கியமான வலுவான நீதிமன்ற நிவாரணமாகும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இடைக்கால தடை கட்டளை, அதாவது இன்டர்லோக்யூட்டரி இன்ஜங்ஷன். இடைக்கால தடை கட்டளை என்பது வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன் நீதிமன்றம் வழங்கும் இடைக்கால தடை உத்தரவாகும். இந்த தடை கட்டளை பெற மனுதாரர் நீதிமன்றத்திற்கு ஒரு உறுதிமொழி வழங்க வேண்டும். அதாவது பின்னர் விசாரணையில தடை கட்டளை வழங்கப்பட்டதுக்கு சட்ட அடிப்படை இல்லை என்று ஒருவேளை நிரூபிக்கப்பட்டா பிரதிவாதிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு மனுதாரர் தயாராக இருக்க வேண்டும். மேலும் அந்த தடை கட்டளை வழங்கப்பட்டதன் விளைவாக பிரதிவாதி நஷ்டத்தை சந்தித்தார் என்பதும் காட்டப்பட வேண்டும். இந்த தடை கட்டளை வழங்கும் போது லார்ட் டிப்லோக் என்ற கருத்து என்ன சொன்னவர் என்றதை பார்ப்போம். அவற்றை கருத்தின்படி இடைக்கால தடை கட்டளை வழங்கும் போது நீதிமன்றம் இரு தரப்பினரின் நலன்களையும் சமநிலைப்படுத்த வேண்டும். முதல்ல மனுதாரரின் சட்ட உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், பின்னர் வழங்கப்படும் நஷ்ட ஈடு சில நேரங்களில் ஏற்பட்ட இழப்பை முழுமையாக ஈடு செய்ய முடியாது. அதே நேரத்தில் இடைக்கால தடை கட்டளையால் பிரதிவாதியின் சட்ட உரிமைகள் தேவையற்ற வகையில் பாதிக்கப்படுகிறதா என்பதையும் நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும். ஒருவேளை விசாரணையில பிரதிவாதி வெற்றி பெற்றால் மனுதாரர் உறுதிமொழி மூலம் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியுமா என்பதையும் நீதிமன்றம் மதிப்பீடு செய்யும். மேலும் அந்த வழக்கு ஒரு அற்பமான வழக்காக இருக்கக்கூடாது மற்றும் தொந்தரவு செய்வதற்காக தொடரப்பட்ட ஒரு வழக்காகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு சட்ட ரீதியான முக்கியமான கேள்வி உள்ளது என்பதை காட்ட வேண்டும். அதாவது சீரியஸ் கொஸ்டின்ஸ் டு பி ட்ரைட் என்றதை அவை ப்ரூவ் பண்ண வேண்டும். மேலும் ஒரு இடைக்கால தடை கட்டளை வழங்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் கட்டத்தில் நீதிமன்றத்தின் கடமை எந்த தரப்பு விசாரணையில வெற்றி பெறும் என்பதை முன்னதாக கணிப்பதல்ல. ஏனென்றால் அந்த நேரத்தில் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் இன்னும் முழுமையாக பரிசோதிக்கப்படாதவை, அதாவது அன்டெஸ்டட் எவிடன்ஸ். எனவே நீதிமன்றம் வழக்குல விசாரிக்க வேண்டிய முக்கியமான சட்டக்கேள்வி உள்ளது, அதை அந்த கேள்வி இருக்கிறதாக திருப்திப்பட்ட பின் தான் அடுத்த கட்டமாக பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், அதாவது நலன்களின் சமநிலை எந்த தரப்புக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து இன்ஜெக்ஷன் வழங்க வேண்டுமா அல்லது மறுக்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். மேலும் அமெரிக்கன் சைனமிக் கம்பெனி வர்சஸ் எதிகன் லிமிடெட் என்ற வழக்கில் லார்ட் டிப்லோக் முக்கியமான சட்ட கருத்துரையை வழங்கினார். அந்த வழக்கின் மூலம் தடைக்கட்டளை வழங்குவதற்கான 2 முக்கிய கொள்கைகளை அவர் நிறுவினார். ஒன்று விசாரணையில் வழக்குதாரர் வெற்றி பெறுவார் என்று தெரிந்தாலும் அவருக்கு கிடைக்கும் நஷ்ட ஈடு அவருடைய இழப்பை முழுமையாக ஈடு செய்யும் வகையில் போதுமானதாக இருந்தால் இன்ஜெக்ஷன் வழங்கப்படக்கூடாது. 2வது, நஷ்ட ஈடு போதுமான நிவாரணமாக இருக்காது, ஆனால் விசாரணையில் பிரதிவாதி வெற்றி பெறுவார் என்பதும் அவர் சந்திக்கும் இழப்பை வழக்குதாரரின் நஷ்ட ஈடு வழங்கும் உறுதிமொழி மூலம் ஈடு செய்ய முடியும் என்பதும் தெரிந்தால் பொதுவாக இடைக்கால தடை கட்டளை வழங்கப்படும். ஸோ அதாவது நஷ்ட ஈடு வழக்குதாரருக்கு போதுமான நிவாரணமாக இருக்குமெனில் இன்ஜெக்ஷன் வழங்கப்படாது. அதே நேரம் நஷ்ட ஈடு போதுமான நிவாரணமாக இருக்காது எனில் இன்ஜெக்ஷன் வழங்கப்பட வேண்டும். ஆகவே நஷ்ட ஈடு போதுமானதா அல்லது போதாதா என்பதை தீர்மானிக்க நீதிமன்றத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டால் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், நலன்களின் சமநிலை என்ற விடயத்தை பயன்படுத்தி முடிவு எடுக்கப்படும். அடுத்து தடைக்கட்டளை வழங்குவதற்கான 3 அடிப்படை நிபந்தனைகளை பார்ப்போம். தடைக்கட்டளை வழங்குவதற்கு முன் நீதிமன்றம் பின்வரும் 3 முக்கிய அடிப்படைகளில் திருப்தி அடைய வேண்டும். 1. வலுவான ஆரம்ப அடிப்படை வழக்கு, ஸ்ட்ராங் ப்ரீமா ஃபேசி கேஸ், அதாவது மனுதாரர் தனது சட்ட உரிமை அல்லது ஒப்புரவுரிமை மீறப்பட்டுள்ளதாக அல்லது உடனடியாக மீறப்பட உள்ளதாக, இமினன்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் என்பதை முதற்கட்டத்திலேயே நம்பகரமான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். அதாவது ப்ரீமா ஃபேசி என்பது முழுமையான விசாரணை நடைபெறுவதற்கு முன்பே, அதாவது முதல் தோற்றத்திலேயே சட்ட ரீதியாக நியாயமான அடிப்படை கொண்ட அல்லது வலுவான முகாந்திரம் கொண்ட வழக்கு என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த கட்டத்தில் நீதிமன்றம் வழக்கின் இறுதி முடிவை தீர்மானிப்பதில்லை, மாறாக இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய முக்கியமான சட்ட பிரச்சனை உள்ளதா என்பதையே பரிசீலிக்கிறது.
அதாவது நீதிமன்றம் தலையிட வேண்டிய அளவிற்கு உரிமை தொடர்பான உண்மையான சட்ட தகராறு உள்ளதா என்பதே இந்த கட்டத்தின் முக்கியமான கேள்வியாகும். இரண்டாவது விஷயம் நலன்களின் சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். தடைக்கட்டளை வழங்கப்பட்டா அல்லது வழங்கப்படாவிட்டால் எந்த தரப்புக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் என்பதை நீதிமன்றம் மதிப்பீடு செய்கிறது. தடைக்கட்டளை வழங்கப்படுவதால் பிரதிவாதிக்கு ஏற்படும் பாதிப்பையும் தடைக்கட்டளை வழங்கப்படாவிட்டால் மனுதாரருக்கு ஏற்படும் சேதத்தையும் நீதிமன்றம் ஒப்பிட்டு பார்க்கிறது. இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் மனுதாரரின் நலன்களை பாதுகாப்பதே நீதிக்கு ஏற்றதாக இருந்தால் நீதிமன்றம் தடைக்கட்டளை வழங்கும். மூன்றாவது ஒப்புரவு கொள்கைகள், இக்யூட்டபிள் கன்சிடரேஷன்ஸ். தடைக்கட்டளை என்பது ஒரு ஒப்புரவு நிவாரணம், இக்யூட்டபிள் ரெமெடி என்பதால மனுதாரரின் நடத்தை நீதிமன்றத்தால கவனமாக பரிசீலிக்கப்படுகிறது. இந்த கட்டத்துல ஒப்புரவை நாடுபவர் ஒப்புரவுப்படி நடக்க வேண்டும், மற்றது ஒப்புரவை நாடி வருபவர் குற்றமற்றவராயிருத்தல் வேண்டும் போன்ற ஒப்புரவின் அடிப்படை மூதிரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில நீதிமன்றம் பின்வரும் அம்சங்களை ஆராயும். 1, மனுதாரர் நேர்மையாக நடந்து கொண்டாரா? 2, அவர் தேவையற்ற தாமதமின்றி நீதிமன்றத்தை அணுகினாரா? 3வது, தடைக்கட்டளையை தவறான நோக்கத்திற்காக அல்லது துஷ்பிரயோகம் செய்ய முயற்சி செய்கிறாரா என்பதை ஆராயும். ஆகவே மனுதாரரின் நடத்தை ஒப்புரவு கொள்கைகளுக்கு ஏற்ப இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் தடைக்கட்டளையை வழங்குவதில் கருத்தில் கொள்ளும். ஏனென்றால் ஒப்புரவு அநியாயம் அல்லது மோசடி செய்கின்ற நபர்களுக்கு ஒரு பொழுதும் உதவி செய்யாது. அடுத்தது நாங்க 5 வகைகள்ல முதலாவது பார்க்க போறது தடையீட்டு உத்தரவு, ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன். தடையீட்டு உத்தரவு என்பது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை மேற்கொள்வதை நீதிமன்றம் தடை செய்கின்ற ஒரு ஒப்புரவு நிவாரணம். இதன் முக்கிய நோக்கம் வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை தற்போதைய நிலையை, அதாவது ஸ்டேட்டஸ் குவோவை பாதுகாப்பதும் சட்டவிரோத அல்லது உரிமை மீறும் செயல்கள் தொடராமல் தடுப்பதுமாகும். இந்த உத்தரவின் மூலம் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யாமல் தடுக்கப்படுவார். தொந்தரவு அல்லது சட்டவிரோத செயல் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறார், அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தவறான செயலை நிறுத்துமாறு நீதிமன்றத்தால உத்தரவு இடப்படுகிறார். இந்த தடையீட்டு உத்தரவு வழங்குவதற்கான நிபந்தனைகள் என்ன? அதாவது தடையீட்டு உத்தரவு வழங்குவதற்கு மனுதாரர் பின்வரும் அம்சங்களை நிரூபிக்க வேண்டும். முதலாவது, வழக்கில் வெற்றி பெறுவதற்கான நியாயமான வாய்ப்பு இருக்க வேண்டும். 2வது, மீட்க முடியாத சேதம் ஏற்படும் அபாயம் இருக்க வேண்டும். 3வது, பண நஷ்ட ஈடு மட்டும் போதுமான நிவாரணமாக இருக்காது என்பதை காட்ட வேண்டும். இங்கே நலன்களின் சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். நீதிமன்றம் தடையீட்டு உத்தரவை வழங்காவிட்டால், அந்த நடையீட்டு உத்தரவு வழங்கப்படாவிட்டால் மனுதாரருக்கு ஏற்படும் பாதிப்பையும் வழங்கப்பட்டால் பிரதிவாதிக்கு ஏற்படும் பாதிப்பையும் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்கிறது. மனுதாரருக்கு ஏற்படும் சேதம் அதிகமாக இருக்கும் என நீதிமன்றம் கருதினா தடையீட்டு உத்தரவு வழங்கப்படும். இந்த தடையீட்டு உத்தரவின் காலம், டியூரேஷன் ஆஃப் த ஆர்டர். பொதுவாக தடையீட்டு உத்தரவு முதல்ல தற்காலிக உத்தரவாக, டெம்பரரி அல்லது இன்டரிம் இன்ஜெக்ஷனாக வழங்கப்படுது. வழக்கு நடைபெறும் காலத்தில் அது இடைக்கால தடைக்கட்டளையாக தொடரலாம், அதாவது இன்டர்லோக்யூட்டரி இன்ஜெக்ஷனாகவும் தொடரலாம். வழக்கின் இறுதி தீர்ப்பின் போது தேவையானால் அது நிரந்தர தடை உத்தரவாகவும் மாற்றப்படலாம், அதாவது பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனாகவும் மாற்றப்படலாம். நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டிய கடமை, அதாவது தடையீட்டு உத்தரவை மீறுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும். அதற்காக நீதிமன்றம் சில நேரங்கள் அபராதம் விதிக்கலாம், சிறை தண்டனை விதிக்கலாம், அல்லது இரண்டையும் விதிக்கலாம். பொதுவாக இந்த தடைக்கட்டளை பயன்படுத்தப்படுகின்ற சூழல்கள், தடையீட்டு உத்தரவு பொதுவாக பின்வரும் சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது போட்டி ஒப்பந்த தடை, அதாவது நான் கம்பீட் க்ளோசஸ், அதாவது போட்டி ஒப்பந்த தடை தொடர்பான வழக்குகள். 2வது, வியாபார ரகசியங்களை பாதுகாப்பதற்கான வழக்குகள், அதாவது ட்ரேட் சீக்ரெட்ஸை பாதுகாப்பதற்கான வழக்குகள். 3வது, பிரீச் ஆஃப் ஃபிடியூஷியரி டியூட்டி, அதாவது நம்பக கடமை மீறல் தொடர்பான வழக்குகளில் இந்த தடையீட்டு உத்தரவு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது நான் கம்பீட்டன்ட் க்ளாசஸ், 2வது ரேட் சீக்ரெட்ஸ், அடுத்தது பிரீச் ஆஃப் ஃபிடியூஷியரி டியூட்டிஸ் போன்ற சூழல்களில் இந்த தடையீட்டு உத்தரவு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறான வழக்குகளில் சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்கும் மனுதாரரின் உரிமையை பாதுகாப்பதற்கும் தடையீட்டு உத்தரவு முக்கியமான ஒப்புரவு நிவாரணமாக பயன்படுத்தப்படுகிறது.
அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கட்டாய தடை உத்தரவு, மேண்டேட்டரி இன்ஜென்ஷன். இந்த மேண்டேட்டரி இன்ஜென்ஷன் என்பது ஒரு நபர் தனது சட்டபூர்வ கடப்பாட்டை, லீகல் அப்ளிகேஷனை நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடும் ஒரு ஒப்புரவு நிவாரணம். இது ஒரு செயலை செய்யக்கூடாது என்று தடை விதிப்பது அல்ல, மாறாக ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் உத்தரவாகும். உதாரணமாக, ஒரு நபரின் அலட்சியம் காரணமாக அவரது வீட்டிலிருந்து அயல் வீட்டிற்கு தண்ணீர் கசிவு ஏற்பட்டால் அந்த கசிவை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிடலாம். அதாவது கசிவை சரி செய்தல் மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு பொறுப்பேற்றல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கட்டாய தடை உத்தரவு வழங்கப்படலாம். இந்த நிவாரணத்தை வழங்கும் போது செரிங்டன் வெர்சஸ் சைமன்ஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட் 1970 என்ற வழக்கில் பக்லி நீதிபதி முக்கியமான கொள்கையை விளக்கியுள்ளார். அவரது கருத்துப்படி நீதிமன்றம் முதலில் கட்டாயத்தடை உத்தரவு வழங்குவதால் மனுதாரருக்கு உண்மையான மற்றும் குறிப்பிடத்தக்க நன்மை கிடைக்குமா என்பதை ஆராய வேண்டும். அதே நேரத்தில் பிரதிவாதி பாதிக்கப்படுவார் என்பதற்காக மட்டுமே மனுதாரருக்கு உரிய நிவாரணத்தை மறுக்கக்கூடாது. ஆனால் கட்டாயத்தடை உத்தரவு வழங்குவதால் மனுதாரருக்கு குறிப்பிடத்தக்க நன்மை எதுவும் கிடைக்காமல் அதனால் பிரதிவாதிக்கு கணிசமான பாதிப்பு ஏற்படும் என நீதிமன்றம் கருதினால் அத்தகைய உத்தரவை வழங்குவது பொருத்தமானதல்ல. எனவே கட்டாயத்தடை உத்தரவு வழங்கும் போது நீதிமன்றம் மனுதாரருக்கு கிடைக்கும் நன்மையையும் பிரதிவாதிக்கு ஏற்படும் பாதிப்பையும் சமநிலையாக மதிப்பீடு செய்து நீதிக்கேற்ற முடிவை எடுக்கிறது. அடுத்து தடையீட்டு உத்தரவு மற்றும் கட்டாயத்தடை உத்தரவு ஆகிய இரு ஒப்புரவு நிவாரணங்களுக்கிடையேயான வேறுபாடுகளை பார்ப்போம். முதலில் தடையீட்டு உத்தரவு என்பது ஒரு நபர் குறிப்பிட்ட ஒரு செயலை செய்யக்கூடாது அல்லது மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதிக்கும் உத்தரவு. இதன் முக்கிய நோக்கம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சேதத்தை முன்கூட்டியே தடுப்பதும் தற்போதைய நிலையை பாதுகாப்பதும் ஆகும். மாறாக கட்டாயத்தடை உத்தரவு என்பது ஒரு நபர் ஏற்கனவே செய்த தவறை சரி செய்ய அல்லது தனது சட்டபூர்வ கடமையை நிறைவேற்ற நீதிமன்றம் கட்டளையிடும் ஒரு உத்தரவாகும். எனவே இது ஏற்கனவே ஏற்பட்ட அநீதியை திருத்தும் ஒரு நிவாரணம். உதாரணமாக, ஒருவர் சட்டவிரோதமாக ஒரு சுவரை கட்டத் தொடங்கி இருந்தால் அந்த கட்டுமானத்தை நிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிடுவது தடையீட்டு உத்தரவு. ஆனால் அந்த சுவர் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு மற்றொருவரின் உரிமையை பாதித்திருந்தால் அந்த சுவரை அகற்றுமாறு நீதிமன்றம் கட்டளையிடுவது கட்டாய தடை உத்தரவாகும். நீதிமன்றம் தடையீட்டு உத்தரவை வழங்கும் போது மனுதாரருக்கு மீட்க முடியாத சேதம் ஏற்படுமா, பண நஷ்ட ஈடு போதுமான நிவாரணமா மற்றும் நலன்களின் சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் யாருக்கு சாதகமாக உள்ளது என்பவற்றை ஆராய்கிறது. ஆனால் கட்டாயத்தடை உத்தரவு வழங்கும் போது நீதிமன்றம் இன்னும் அதிக கவனத்துடன் செயல்படுகிறது. ஏனெனில் இதில் பிரதிவாதி ஒரு நேர்மறையான செயலை, பாசிட்டிவ் ஆக்டை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா, அது நியாயமானதா மற்றும் பிரதிவாதிக்கு அளவுக்கு மீறிய பாதிப்பு ஏற்படுமா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்கிறது. அடுத்தது, தடையீட்டு உத்தரவை நடைமுறைப்படுத்துவது பொதுவாக எளிதானது. காரணம், பிரதிவாதி ஒரு செயலை செய்யாமல் இருந்தாலே போதுமானது. ஆனால் கட்டாயத்தடை உத்தரவில் என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கண்காணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். மேலும் தடையீட்டு உத்தரவு பெரும்பாலும் எதிர்கால சேதத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதேவேளை கட்டாயத்தடை உத்தரவு ஏற்கனவே ஏற்பட்ட சேதத்தை சரி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பின்னணியில் இரண்டு முக்கியமான சட்ட கொள்கைகள் உள்ளன. தடையீட்டு உத்தரவு தீங்கு நிகழ்வதற்கு முன் அதை தடுப்பது சிறந்தது என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. கட்டாயத்தடை உத்தரவு ஏற்கனவே ஏற்பட்ட அநீதியை சரி செய்யப்பட வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இறுதியாக தடையீட்டு உத்தரவு வழங்கப்படுவதற்கு மனுதாரர் எதிர்காலத்தில் சேதம் ஏற்படும் வாய்ப்பை நிரூபித்தால் பல சந்தர்ப்பங்களில் அது வழங்கப்படலாம். ஆனால் கட்டாயத்தடை உத்தரவு என்பது ஒரு விசேடமான ஒப்புரவு நிவாரணம் என்பதால், எக்ஸப்ஷனல் ரெமெடிஸ் என்பதால நீதிமன்றம் மிகவும் வலுவான ஆதாரங்கள், நடைமுறை சாத்தியக்கூறு, நியாயம் மற்றும் சமநிலை ஆகியவற்றை ஆராய்ந்த பின்னரே அதை வழங்கும். எனவே சுருக்கமாக கூறினால், தடையீட்டு உத்தரவு எதிர்கால சேதத்தை தடுக்கும் நிவாரணமாகவும், கட்டாய தடை உத்தரவு ஏற்கனவே ஏற்பட்ட அநீதியை சரி செய்யும் நிவாரணமாகவும் விளங்குகின்றன.
அடுத்தது முன்னெச்சரிக்கை தடை உத்தரவு, ஹியாச்சிமெட் இன்ஜெக்ஷன். இந்த ஹியாச்சிமெட் இன்ஜெக்ஷன் என்பது சேதம் இன்னும் நிகழவில்லை என்றாலும் அது எதிர்காலத்தில் நிச்சயமாக அல்லது மிக அதிக வாய்ப்புடன் ஏற்படும் என்று நீதிமன்றம் நம்பும் போது வழங்கப்படுகின்ற ஒரு ஒப்புரவு நிவாரணம். ஹியாச்சிமெட் என்பது ஒரு லத்தீன் சொல். இதன் பொருள் பிகாஸ் ஹி ஃபியர்ஸ், அவன் பயப்படுவதால் என்பதாகும். அதாவது மனுதாரரின் உரிமைக்கு எதிர்காலத்தில் ஆபத்து ஏற்படும் என்ற நியாயமான அச்சம் இருந்தால் அந்த சேதம் நடைபெறுவதற்கு முன்பே அதை தடுப்பதே இந்த தடை கட்டளையின் நோக்கமாகும். பொதுவாக தடை கட்டளைகள் உரிமை மீறல் ஏற்பட்ட பிறகு வழங்கப்படுகின்றன. ஆனால் முன்னெச்சரிக்கை தடை உத்தரவு இதற்கு ஒரு விதிவிலக்காக கருதப்படுகிறது. ஏனெனில் இதில் சேதம் இன்னும் ஏற்படவில்லை. எனவே தடை கட்டளையை பெறுவதற்கு மனுதாரர் வலுவான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டும். வெறும் சந்தேகம் அல்லது அச்சம் மட்டும் போதாது. மாறாக சேதம் விரைவில் ஏற்படக்கூடிய உண்மையான அபாயம் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த கொள்கைகள் ஃப்ளெச்சர் வெர்சஸ் பியர்லி 1885 என்ற வழக்கில் விளக்கப்பட்டுள்ளன. அந்த வழக்கின்படி நீதிமன்றம் 3 அம்சங்களை பரிசீலிக்கின்றது. முதலாவது, சேதம் விரைவில் ஏற்படும் தெளிவான அபாயம், இமினன்ட் டேஞ்சர் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சேதம் ஏற்பட்டால் பின்னர் பண நஷ்ட ஈடு மூலம் முழுமையாக ஈடு செய்ய முடியாததாக இருக்க வேண்டும். மூன்றாவது, சேதம் நிகழ்ந்த பிறகு நிவாரணம் வழங்கினாலும் மனுதாரரின் உரிமையை முழுமையாக பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட வேண்டும். உதாரணமாக, ஒரு ரசாயன தொழிற்சாலையில், கெமிக்கல் ஃபேக்டரியில் விரைவில் நச்சுக்கழிவுகளை ஆற்றில் வெளியேற்ற போகிறது என்று உறுதியான ஆதாரம் இருந்தால் சுற்றுச்சூழலுக்கு சேதம் ஏற்படுவதற்கு முன்பே நீதிமன்றம் முன்னெச்சரிக்கை தடை உத்தரவை வழங்க முடியும். அதேபோல் ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரையை, ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கை அனுமதியின்றி பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பது உறுதியாக இருந்தால் உரிமை மீறல் நடைபெறுவதற்கு முன்பே நீதிமன்றம் இந்த தடை கட்டளையை வழங்கலாம். எனவே முன்னெச்சரிக்கை தடை உத்தரவு என்பது சேதம் ஏற்பட்ட பிறகு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக சேதம் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுப்பதற்காக வழங்கப்படும் முக்கியமான ஒப்புரவு நிவாரணமாகும். 4வது, ஆன்டன் பில்லர் ஆர்டர்ஸ், தேடுதல் ஆணை. இந்த ஆன்டன் பில்லர் ஆர்டர் என்பது வழக்குதாரருக்கு பிரதிவாதியின் இடத்துக்கு சென்று பிரதிவாதி அழித்து விடலாம் என சந்தேகிக்கப்படும் ஆவணங்கள் அல்லது ஆதாரங்களை தேடி பறிமுதல் செய்ய அனுமதிக்கும் ஒரு சிறப்பு ஒப்புரவு நிவாரணம். இந்த உத்தரவின் மூலம் மனுதாரரின் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் பிரதிவாதியின் இடத்துக்கு சென்று வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் அல்லது பொருட்களை பார்வையிட்டு பாதுகாக்க முடியும். இதன் முக்கிய நோக்கம் விசாரணை தொடங்குவதற்கு முன்பே ஆதாரங்களை பாதுகாப்பதாகும். இந்த நிவாரணம் ஆன்டன் பில்லர் கேஜி வெர்சஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் லிமிடெட் 1976 என்ற இங்கிலாந்து வழக்கில் முதன்முறையாக அங்கீகரிக்கப்பட்டது. அந்த வழக்கில் காப்புரிமை பெற்ற ரகசிய தகவல்கள், கான்ஃபிடென்ஷியல் காப்பிரைட் மெட்டீரியல் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மேலும் பிரதிவாதி முக்கிய ஆவணங்களை அழித்துவிடக்கூடும் என்ற அச்சம் இருந்ததால நீதிமன்றம் ஒருதலை கோரிக்கையின் அடிப்படையில் இந்த உத்தரவை வழங்கியது. எக்ஸ்பார்ட்டி அப்ளிகேஷன் அடிப்படையில் இந்த உத்தரவை வழங்கியது. மேலும் ஆன்டன் பில்லர் கேஜி வெர்சஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் லிமிடெட் வழக்கில் லார்ட் டெனின் இந்த உத்தரவின் தன்மை குறித்து பின்வருமாறு பொருட்கோடல் செய்தார். அவற்றை கருத்தின்படி ஆன்டன் பில்லர் ஆர்டர் என்பது ஒரு சாதாரண தேடுதல் பிடியாணை அல்ல, ஒரு சர்ச் வாரண்ட் அல்ல. பொதுவாக நீதிமன்றத்துக்கு ஒருவரின் வீட்டுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து அவருக்கு எதிரான ஆவணங்களை தேடுவதற்கான அதிகாரம் இல்லை. அதுபோல் காவல்துறையினரோ அல்லது நீதிமன்ற அதிகாரிகளோ வீட்டின் உரிமையாளரின் அனுமதியின்றி அவரது வீட்டுக்குள் நுழைய முடியாது. இந்த கொள்கை என்ஜிக் வெர்சஸ் ஹாரிங்டன் 1765 என்ற முக்கிய வழக்கில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒருவரின் தனி உரிமையையும் சொத்துரிமையையும் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த உத்தரவு மனுதாரரின் சட்டத்தரணிகளுக்கு அல்லது அவர்களின் பிரதிநிதிகளுக்கு பிரதிவாதியின் விருப்பத்திற்கு எதிராக வலுக்கட்டாயமாக நுழைய அதிகாரம் வழங்குவதில்லை. அவர்கள் கதவை உடைத்தோ ஜன்னல் வழியாகவோ அல்லது வேறு எந்த முறையிலோ உட்செல்ல முடியாது. மாறாக பிரதிவாதியின் அனுமதியுடன் மட்டுமே
அவர்கள் அவரது இடத்துக்குள் நுழைந்து வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்களை பார்வையிடலாம். இருப்பினும் இந்த உத்தரவின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், பிரதிவாதி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க ஒத்துழைக்க வேண்டிய சட்ட பொறுப்பை உருவாக்குகிறது. அவர் நியாயமான காரணமின்றி அனுமதி வழங்க மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும். எனவே அஞ்சன்பில ஓர்டர் என்பது ஒருவரின் வீட்டை வலுக்கட்டாயமாக தேட அனுமதிக்கும் உத்தரவல்ல, மாறாக வழக்கிற்கு தேவையான முக்கியமான ஆதாரங்கள் அளிக்கப்படாமல் பாதுகாப்பதை உறுதி செய்யும் ஒரு சிறப்பு ஒப்புரவு நிவாரணம் ஆகும். அஞ்சன்பில ஓர்டர் என்பது சர்ச் ஆர்டர் என்றும் கூறப்படுகிறது. இந்த சர்ச் ஆர்டர் நீதிமன்றம் வழங்கும் மிகவும் சிறப்பான மற்றும் கடுமையான ஒப்புரவு நிவாரணமாகும். இந்த அஞ்சன்பில ஓர்டர் என்ற பெயர் அதன் உண்மையான நோக்கத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்வதற்கு உதவவில்லை. இதனால இங்கிலாந்து சிவில் ப்ரொசீஜர் ரூல்ஸ் அமலுக்கு வந்த பிறகு நீதிமன்றங்கள் சர்ச் ஆர்டர் என்ற தெளிவான பெயரை பயன்படுத்த தொடங்கின. அஞ்சன்பிலர் என்பது வரலாற்று பெயர், சர்ச் ஆர்டர் என்பது தற்போதைய அதிகாரப்பூர்வ சட்ட பெயர். ஒரே நிவாரணத்துக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு பெயர்களே இவை, அஞ்சன்பிலர் அண்ட் சர்ச் ஆர்டர். இவை சட்ட ரீதியாக வேறுபட்ட நிவாரணங்கள் அல்ல. அதோடு இது ஒரு சாதாரண தடை கட்டளை அல்ல, மாறாக இது கட்டாய தடை உத்தரவு மற்றும் இடைக்கால தடை உத்தரவு, மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் அண்ட் இன்டரிம் இன்ஜங்ஷன் ஆகிய இரண்டின் தன்மைகளையும் கொண்டுள்ளது. இந்த உத்தரவு வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன் வழக்குடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரங்கள் அல்லது ஆவணங்கள் அழிக்கப்படலாம், மறைக்கப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் என்று நீதிமன்றம் நம்பும் சூழ்நிலைகளில் மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த உத்தரவின் மூலம் மனுதாரரின் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் பிரதிவாதியின் இடத்திற்கு சென்று நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் அல்லது பொருட்களை பார்வையிடவும் அவற்றை நகலெடுக்கவும் அனுமதி பெறுகின்றனர். ஆனா இது சர்ச் வாரண்ட் அல்ல, அதாவது தேடுதல் பிடியாணை அல்ல. மனுதாரரோ அல்லது அவரது சட்டத்தரணிகளோ வலுக்கட்டாயமாக பிரதிவாதியின் இடத்துக்குள் நுழைய முடியாது. நுழைவு, பார்வையிடுதல் மற்றும் நகலெடுப்பது அனைத்தும் பிரதிவாதியின் அனுமதியுடன் மட்டுமே நடைபெற வேண்டும். இருப்பினும் நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கிய பிறகு பிரதிவாதி நியாயமான காரணமின்றி ஒத்துழைக்க மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டா கன்சிடர் பண்ணப்படும். எனவே வெளிப்படையாக பார்க்கும் போது அனுமதி தன்னார்வமானதாக வாலண்டரியாக தோன்றினாலும் நீதிமன்ற உத்தரவின் காரணமாக அது சட்ட ரீதியில் கட்டாயமான ஒத்துழைப்பாக மாறுகின்றது. அடுத்து நாங்க பார்க்க இருப்பது அஞ்சன்பில ஓர்டரை வழங்குவதற்கு முன் நீதிமன்றம் கவனமாக சில முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தியாகி உள்ளனவா என்பதை ஆராயும். அஞ்சன்பில கேஜி வெர்சஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் லிமிடெட் என்ற வழக்கில் ஓம்ரோட் எல்ஜே இந்த உத்தரவை வழங்குவதற்கான 3 முக்கிய முன்னேற்பாடுகளை, எசென்சியல் ப்ரீ கண்டிஷன்ஸ் விளக்கியுள்ளார். முதலாவது, பிரதிவாதிக்கு எதிராக மிகவும் வலுவான முகாந்திர வழக்கு, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் பிரிமா ஃபேசி கேஸ் இருக்க வேண்டும். அதாவது மனுதாரரின் கோரிக்கைக்கு வலுவான ஆரம்ப ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, மனுதாரருக்கு ஏற்படும் அல்லது ஏற்பட உள்ள சேதம் மிகவும் கடுமையானதாக, வெரி சீரியஸ் டேமேஜா இருக்க வேண்டும். சாதாரண இழப்பு மட்டும் போதுமானதாக இருக்காது. மூன்றாவது, பிரதிவாதியின் வசம் வழக்கை நிரூபிக்கக்கூடிய முக்கிய ஆவணங்கள் அல்லது ஆதாரங்கள் இருப்பதை தெளிவாக காட்டும் ஆதாரம், கிளியர் எவிடன்ஸ் இருக்க வேண்டும். மேலும் அந்த ஆதாரங்கள் நீதிமன்ற விசாரணைக்கு முன்பே அளிக்கப்படவோ அல்லது மறைக்கப்படவோ உண்மையான அபாயம் இருக்க வேண்டும். எனவே இந்த 3 நிபந்தனைகளும் பூர்த்தியானால் மட்டுமே நீதிமன்றம் அஞ்சன்பில ஓர்டர் வழங்குவதை கருத்தில் கொள்ளும். அடுத்தது மறைவா இன்ஜங்ஷன் அல்லது ஃப்ரீசிங் இன்ஜங்ஷன், நிறுத்தற்கட்டளை அல்லது சொத்து முடக்க உத்தரவு. இந்த நிறுத்தற்கட்டளை என்பது பிரதிவாதியின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி ஃப்ரீஸ் பண்ணி அவற்றை விற்கவோ மாற்றவோ அல்லது நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்கு வெளியே கொண்டு செல்லவோ முடியாதபடி தடுக்கும் ஒரு முக்கிய ஒப்புரவு நிவாரணமாகும். இந்த உத்தரவு பொதுவாக இடைநிலை தடை கட்டளையாக வழங்கப்படுகிறது. அதாவது வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை மட்டுமே இது நடைமுறையில் இருக்கு. இந்த உத்தரவின் முக்கிய நோக்கம் பிரதிவாதி தனது சொத்துக்களை நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்கு வெளியே மாற்றி பின்னர் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாத நிலையை உருவாக்குவதை தடுப்பதாகும். வேறு விதமாக கூறினா, வழக்கில மனுதாரர் வெற்றி பெற்றாலும் பிரதிவாதியிடம் சொத்துக்கள் இல்லாததால் தீர்ப்பை அமல்படுத்த முடியாத நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த உத்தரவு வழங்கப்படுகிறது.
எனவே நிறுத்தற் கட்டளை என்பது பிரதிவாதியின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான உத்தரவு அல்ல. மாறாக இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை அந்த சொத்துக்களை பாதுகாப்பாக நிலைநிறுத்தும் இடைக்கால ஒப்புரவு நிவாரணமாகும். இந்த நிறுத்தற் கட்டளை பல்வேறு சிவில் வழக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக மோசடி, ஒப்பந்த மீறல் மற்றும் சொத்து மீட்பு, ஃப்ராட், கான்ட்ராக்ட் பிரீச் அண்ட் அசெட்ஸ் ரிகவரி போன்ற வழக்குகளில் இந்த உத்தரவு அதிகமாக வழங்கப்படுகிறது. இந்த உத்தரவின் மூலம் வங்கி கணக்குகள், நிலங்கள், வீடுகள், பங்குகள், முதலீடுகள் போன்ற பல்வேறு சொத்துக்களை நீதிமன்றம் தற்காலிகமாக பாதுகாக்க முடியும். இதனால் பிரதிவாதி தனது சொத்துக்களை மறைக்கவோ, விற்கவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ முடியாது. மேலும் நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறாமல் சாதாரண வணிக நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் தனது சொத்துக்களை பயன்படுத்துவதற்கும் பிரதிவாதிக்கு அனுமதி இருக்காது. இதன் மூலம் எதிர்காலத்தில் வழங்கப்படும் நீதிமன்ற தீர்ப்பு பயனுள்ளதாக அமல்படுத்தப்படுவதை நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. இத்தகைய உத்தரவை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் 3 முக்கிய விடயங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். முதலாவது, வழக்கில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய சட்ட பிரச்சனை இருப்பதை காட்ட வேண்டும். இரண்டாவது, வழக்கில் வெற்றி பெறுவதற்கான நியாயமான வாய்ப்பு இருப்பதை நிரூபிக்க வேண்டும். மூன்றாவது, நிறுத்தக் கட்டளை வழங்கப்படாவிட்டால் முழுமையான நீதி வழங்க முடியாது என்பதையும் நீதிமன்றத்தை நம்ப வைக்க வேண்டும். சில விசேஷமான சூழ்நிலைகளில் இந்த உத்தரவு வேர்ல்ட் வைட் ஃப்ரீசிங் ஆர்டராகவும் வழங்கப்படலாம். அதாவது பிரதிவாதியின் சொத்துக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவற்றை மாற்றாமல் பாதுகாக்கும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு வழங்க முடியும். எனவே நிறுத்தற் கட்டளை என்பது, இந்த மரீவா இன்ஜங்ஷன் என்பது எதிர்கால நீதிமன்ற தீர்ப்பு பயனுள்ளதாக அமல்படுத்தப்படுவதற்காக பிரதிவாதியின் சொத்துக்களை பாதுகாக்கும் மிக முக்கியமான இடைக்கால ஒப்புரவு நிவாரணம் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், குறித்த நிறைவேற்றம். இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது ஒரு முக்கியமான ஒப்புரவு நிவாரணம். இது ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு தரப்பு தனது சட்ட ரீதியாக அமல்படுத்தக்கூடிய கடப்பாட்டை, லீகலி என்ஃபோர்சிபிள் ஆப்ளிகேஷனை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் வழங்குகின்ற ஒரு உத்தரவு. இந்த நிவாரணம் தானாகவே வழங்கப்படுவதில்லை. மற்ற ஒப்புரவு நிவாரணங்களைப் போலவே இது நீதிமன்றத்தின் தற்றுணிவின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக பொதுச்சட்ட நிவாரண நஷ்டஈடு மட்டும் போதுமான நிவாரணமாக இல்லாத போது நீதிமன்றம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவை வழங்குகிறது. இந்த நிவாரணத்துல ஒப்புரவு ஆள் சார்பாக இருக்கும் என்ற கொள்கை நடைமுறையில் செயல்படுகிறது. அதாவது இந்த உத்தரவு சொத்துக்கு எதிராக இன்ஆர்எம் சொத்துக்கு எதிராக வழங்கப்படுவதில்லை. மாறாக இன்பர்சனம் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நபரான பிரதிவாதிக்கு எதிராக வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக பிரதிவாதி நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்குள் இருந்தால் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து அல்லது பொருள் அந்த நீதிமன்றத்தின் அதிகார பகுதியில் இல்லாவிட்டாலும் கூட, அது நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்குள்ள இல்லாவிட்டாலும் கூட ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவை வழங்க முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் தான் பென் வர்சஸ் லார்ட் பால்டிமோர் 1750 என்ற வழக்கு. இந்த வழக்குல பென்சில்வேனியா மற்றும் மேரிலாந்து மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனை இருந்தது. அந்த சொத்துக்கள் இங்கிலாந்துக்கு வெளியே இருந்த பொழுதிலும் பிரதிவாதி இங்கிலாந்து நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்குள் இருந்ததால் நீதிமன்றம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவை வழங்கியது. எனவே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது பண நஷ்ட ஈடு வழங்குவதற்கு பதிலாக ஒப்பந்தத்தை அதன் விதி முறைகளின்படி நேரடியாக நிறைவேற்றுமாறு நீதிமன்றம் கட்டளையிடுகின்ற ஒரு தற்துணிவு சார்ந்த ஒப்புரவு நிவாரணமாகும். இந்த குறித்த நிறைவேற்றம் வழங்கப்படும் அல்லது மறக்கப்படும் சூழ்நிலைகள். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது எல்லா ஒப்பந்தங்களுக்கும் வழங்கப்படுகின்ற நிவாரணம் அல்ல. அது வழங்கப்படுமா அல்லது மறக்கப்படுமா என்பது ஒப்பந்தத்தின் தன்மையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது நேச்சர் ஆஃப் த கான்ட்ராக்டை பொறுத்து இது தீர்மானிக்கப்படுகிறது. முதலில் செல்லுபடியாகும் ஒப்பந்தம் இருக்க வேண்டும். செல்லுபடியாகும் ஒப்பந்தம் இல்லையெனில் நீதிமன்றம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவை வழங்காது. அதே போல ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தெளிவற்றதாக அல்லது பொருள் குழப்பம் தருவதாக அல்லது உறுதிப்படுத்த முடியாததாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த முடியாததால் நீதிமன்றம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவை மறுக்கும். மேலும் தொடர்ச்சியான கடமைகள், கண்டினியூஸ் ஆக்ட்ஸ்,
நிறைவேற்ற வேண்டிய ஒப்பந்தங்களுக்கும் இந்த நிவாரணம் பொதுவாக வழங்கப்படாது. காரணம், அத்தகைய ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த நீதிமன்றம் தொடர்ந்து மேற்பார்வை கன்ஸ்டன்ட் சூப்பர்விஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். நீதிமன்றம் இவ்வாறு இடையறாத கண்காணிப்பை மேற்கொள்ள அது விரும்பாது. ஆகவே அப்படியான சூழ்நிலைகளையும் இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படுவதில்லை. இந்த கொள்கையை ரீசி 1991 வழக்கில நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அந்த வழக்கில ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தொடர்ந்து மேற்பார்வை தேவைப்பட்டதால் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவு அந்த வழக்கில வழங்கப்படவில்லை. அந்த வழக்கில ஸ்டுவார்ட் ஸ்மித் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்றா, நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒப்பந்தங்களை பொதுவாக அமல்படுத்தாது என்று அவர் குறிப்பிட்டார். அவற்றை கூற்றின்படி சில ஒப்பந்தங்களை சரியாக நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றம் தொடர்ந்து தலையீடு செய்ய வேண்டி இருக்கு. அத்தகைய சூழ்நிலைகள்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்குவது பொருத்தமானதல்ல. இதனால ஒப்பந்த மீறலுக்கான இயல்பான நிவாரணம் நஷ்டஈடு என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நஷ்டஈடு போதுமானதாக இல்லாத சிறப்பு சூழ்நிலைகளில் மட்டுமே நீதிமன்றம் தனது தற்றுணிவை பயன்படுத்தி குறித்த நிறைவேற்றும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவை வழங்கும். மேலும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படாது. உதாரணமாக, ஒப்பந்தம் சட்டவிரோதமானதாக அல்லது ஒழுக்கவியலுக்கு முரணானதாக இருந்தால், அல்லது பிரதி பயன் கன்சிடரேஷன் இல்லை என்றால், அடுத்தது ஒப்பந்தம் இருதரப்பையும் சமமாக கட்டுப்படுத்தும் தன்மை இல்லை என்றால், மியூச்சுவலி பைண்டிங் கண்ட்ராக்டா இல்லை என்றாலும் இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படாது. எனவே செல்லுபடியாகும் தெளிவான மற்றும் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு மட்டுமே நஷ்டஈடு போதுமான நிவாரணமாக இல்லாத போது நீதிமன்றம் குறித்த நிறைவேற்ற உத்தரவை வழங்குகின்றது. குறித்த நிறைவேற்றம் மறுக்கப்படுகின்ற காரணங்கள். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது ஒவ்வொரு ஒப்பந்தத்திற்கும் தானாக வழங்கப்பட நிவாரணம் அல்ல. சில முக்கியமான சூழ்நிலைகளில பிரதிவாதி இந்த நிவாரணத்தை எதிர்த்து அது வழங்கப்படக்கூடாது என்று வாதிட முடியும். முதலாவது சிச்சுவேஷன், தவறு, அதாவது மிஸ்டேக் காரணமாக ஒப்பந்தம் உருவாகி இருந்தால் நீதிமன்றம் அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தாது. அதாவது இரு தரப்பினரும் ஒப்பந்தத்தின் பொருள் குறித்து ஒரே புரிதலில் இல்லாவிட்டால் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படாது. இரண்டாவது, பிறல் கூற்று, மிஸ்ரெப்ரசன்டேஷன். இந்த பிறல் கூற்றின் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் நீதிமன்றம் அந்த ஒப்பந்தத்தை நியாயமானதாக கருதாது. ஒப்புரவு சட்டத்தின் அடிப்படையில் மோசடி மூலம் பெறப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படாது. மூன்றாவது, சட்ட ரீதியாக அமல்படுத்தக்கூடிய ஒப்பந்தம், என்ஃபோர்சிபிள் கண்ட்ராக்ட். இது என்ஃபோர்சிபிள் கண்ட்ராக்டா இல்லையெனில் இந்த நிவாரணம் கிடைக்காது. உதாரணமாக, கன்சிடரேஷன், அதாவது பிரதிபயன் இல்லாத ஒப்பந்தம், சிறுவருடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் அல்லது அத்தியாவசிய நிபந்தனைகள் இல்லாத ஒப்பந்தம் ஆகியவை நீதிமன்றத்தால் அமல்படுத்தப்படாது. நான்காவது, மனுதாரர் தேவையற்ற காலதாமதம் செய்திருந்தால் நீதிமன்றம் இந்த நிவாரணத்தை மறுக்கலாம். இது தாமதம் ஒப்புரவை தோற்கடிக்கும் என்ற ஒப்புரவு முதிரையின் அடிப்படையில் அமைகிறது. ஐந்தாவது, நஷ்டஈடு மட்டுமே மனுதாரருக்கு போதுமான நிவாரணமாக இருந்தால் நீதிமன்றம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்காது. குறிப்பாக ஒப்பந்தத்தில் உள்ள பொருள் சந்தையில் எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருந்தால் அல்லது அதன் மதிப்பை பணமாக ஈடு செய்ய முடிந்தால் நீதிமன்றம் நஷ்டஈட்டையே போதுமான நிவாரணமாக கருதும். எனவே செல்லுபடியாகும் ஒப்பந்தம், நேர்மையான நடத்தை மற்றும் நஷ்டஈடு போதாமை ஆகியவை நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படும். இல்லையெனில் நீதிமன்றம் அதை மறுக்கலாம். அடுத்து நாங்க கட்டாய தடை உத்தரவு, குறித்த நிறைவேற்றம், இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை பார்ப்போம். இந்த கட்டாய தடை உத்தரவு மற்றும் குறித்த நிறைவேற்றம் ஆகிய இரண்டும் பிரதிவாதிய ஒரு செயலுக்கு கட்டாயப்படுத்தும் நிவாரணங்கள். இருப்பினும் இவ்விரு நிவாரணங்கள் சட்டத்தின் நோக்கம், பயன்பாட்டு சூழல் மற்றும் அமலாக்க முறை ஆகியவற்றில முக்கியமான வேறுபாடுகள் இந்த இரண்டு மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுக்கும் இடையில முக்கிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. முதலாவது நோக்கத்தை வச்சு பார்ப்போம். நோக்கத்தை பொறுத்தவரை மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் என்பது பிரதிவாதி செய்த சட்டவிரோத செயல் அல்லது தொடர்ந்து நடைபெறும் உரிமை மீறலை நிறுத்தி அதனால் ஏற்பட்ட தவறை சரி செய்ய நீதிமன்றம் வழங்குகின்ற ஒரு உத்தரவு. இது ஏற்கனவே செய்யப்பட்ட அநீதியை நீக்கவும் மீண்டும் அத்தகைய மீறல் நடைபெறாமல் தடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு உதாரணமா சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட வேலி அகற்றுமாறு நீதிமன்றம் வழங்குகின்ற உத்தரவு ஒரு கட்டாய தடை உத்தரவு. மறுபுறம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது என்னென்னா, ஒப்பந்தத்தில் உள்ள கடமையை அதன் விதிமுறைகளின்படி நிறைவேற்றுமாறு பிரதிவாதியை கட்டாயப்படுத்துகின்ற ஒரு உத்தரவு.
பொதுவாக பண நஷ்ட ஈடு போதுமான நிவாரணமாக இல்லாத போது இந்த நிவாரணம் வழங்கப்படும். உதாரணமாக, நில விற்பனை ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றி உரிமை பத்திரத்தை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடலாம். அது ஒரு குறித்த நிறைவேற்றமாகும். இரண்டாவது வித்தியாசம் பார்ப்போம். சட்ட அடிப்படையை பொறுத்தவரை மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் என்பது ஒப்பந்த வழக்குகளுக்கு மட்டுமன்றி அத்துமீறல், தொல்லை, தனியுரிமை மீறல் போன்ற பல்வேறு உரிமை மீறல் வழக்குகளிலும் வழங்கப்படும் ஒரு ஒப்புரவு நிவாரணம். மறுபுறம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது முழுமையாக ஒப்பந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் நிவாரணம் ஆகும். எனவே செல்லுபடியாக தெளிவான மற்றும் நீதிமன்றத்தால் அமல்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படும். மூன்றாவது, நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டை பொறுத்தவரை மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் வழங்கும் போது நீதிமன்றம் பிரதிவாதி எந்த செயலை எப்போது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டு கால வரையறைகள், நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்க அதிக சுதந்திரம் கொண்டுள்ளது. ஆனால் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்பில் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றம் தொடர்ந்து மேற்பார்வை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் பொதுவாக இந்த நிவாரணம் வழங்கப்படாது. இதற்கு காரணம், ஒப்புரவு பயனற்ற செயலுக்கு ஆணை பிறப்பிக்காது. equity will not act in vain, அதாவது பயனற்ற செயலுக்கு இது உத்தரவு வழங்காது என்ற ஒப்புரவு கொள்கையை அடிப்படையானது. எனவே நீதிமன்றத்தால் நடைமுறையில் பயனுள்ளதாக அமல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் மட்டுமே இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படும். அடுத்த வேறுபாடு, அமலாக்கத்தை பொறுத்தவரை மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் வழங்கப்பட்ட பிறகு பிரதிவாதி நீதிமன்ற உத்தரவை மீறினா அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும். இதற்காக நீதிமன்றம் அபராதம், சிறை தண்டனை அல்ல இரண்டையுமே விதிக்க முடியும். மறுபுறம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரவை பிரதிவாதி நிறைவேற்ற மறுத்தால் நீதிமன்றம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான மாற்று சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். உதாரணமாக, நீதிமன்றமே உரிய ஆவணத்தை நிறைவேற்ற ஏற்பாடு செய்யலாம் அல்லது நீதிமன்ற அதிகாரி மூலம் அந்த உத்தரவை செயல்படுத்தலாம். இதன் நோக்கம் ஒப்பந்தம் அதன் விதிமுறைகளின்படி முழுமையாக நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதாகும். இறுதியா, மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் மற்றும் குறித்த நிறைவேற்றம் ஆகிய இரண்டும் சில சூழ்நிலைகளில் நீதிமன்றத்தால் மறுக்கப்படலாம். மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் வழங்குவதால் பிரதிவாதிக்கு அளவுக்கு மீறிய சுமை அல்லது அநியாயமான பாதிப்பு ஏற்படும் என நீதிமன்றம் கருதினா அந்த நிவாரணம் வழங்கப்படாது. மறுபுறம் ஒப்பந்தம் தெளிவற்றதாக இருந்தால் அல்லது தனிப்பட்ட திறமை அல்லது பரஸ்பர நம்பிக்கை அல்லது தொடர்ச்சியான கடமைகள் கொண்ட ஒப்பந்தமாக இருந்தால் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படாது. காரணம், இத்தகைய ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதிமன்றம் தொடர்ந்து மேற்பார்வை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இவ்வாறான சூழ்நிலைகளில் நீதிமன்றம் பொதுவாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்க மறுக்கும். எனவே மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் மற்றும் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆகியவற்றின் வேறுபாட்டை நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். அதாவது, ஒருவர் அனுமதி இல்லாமல் மற்றொருவருடைய நிலத்தில் கட்டிடம் அல்லது சுவர் கட்டியிருந்தால் அதை நீதிமன்றம் அந்த கட்டடத்தை அல்லது சுவரை அகற்றுமாறு உத்தரவிடும். இவ்வாறான சூழ்நிலைகளில் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் வழங்கப்படும். அதன் நோக்கம் ஏனென்றா ஏற்கனவே நடைபெற்ற உரிமை மீறலை சரி செய்கிறது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, நில விற்பனை ஒப்பந்தம் செல்லுபடியாக செய்யப்பட்டிருந்தும் விற்பனையாளர் பின்னர் உரிமை பத்திரத்தை வழங்க மறுத்தால் நீதிமன்றம் அவரை அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுமாறு உத்தரவிடும். இந்த நிலையில ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படும். இதற்கு காரணம், நிலம் போன்ற தனித்துவமான சொத்துக்களுக்கு பண நஷ்ட ஈடு மட்டும் போதுமான நிவாரணமாக இருக்காது என்றதுனால ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படும். எனவே மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் என்பது சட்டமுறைகளை திருத்த அல்லது தடுப்பதற்கான நிவாரணம். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்பது ஒப்பந்த கடமையை அதன் விதிமுறைகளின்படி நிறைவேற்ற செய்வதற்கான ஒரு நிவாரணம். இதுவே இந்த இரண்டுக்கும் இடையிலான ஒரு அடிப்படை சட்ட வேறுபாடு ஆகும். அடுத்ததான் நாங்கள் ரிசிஷன், அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து என்ற ஒப்புரவு நிவாரணத்தை பற்றி பார்ப்போம். ரிசிஷன் என்பது ஒரு ஒப்பந்தத்தை செல்லாததாக மாற்றி ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு முன் தரப்பினர் இருந்த நிலைக்கு, அதாவது ஸ்டேட்டஸ் குவோ ஆன்டி என்ற நிலைக்கு மீண்டும் கொண்டு வருகின்ற ஒரு ஒப்புரவு நிவாரணம். இதன் முக்கிய நோக்கம் ஒப்பந்தம் நடைபெறவே இல்லை என்ற நிலையை உருவாக்கி இரு தரப்பினரையும் முந்தைய நிலைக்கு மீட்டு கொண்டு வருவதாகும். அதாவது ஒப்பந்தத்தின் மூலம் ஒருவர் பெற்ற நன்மையை மற்றவருக்கு திருப்பி வழங்க வேண்டும். மேலும் இந்த நிவாரணத்தின் நோக்கம் தவறிழைத்த தரப்பு அநியாயமாக எந்த நன்மையும் பெறாமல் இருப்பதை உறுதி செய்வதாகும். குறிப்பாக மோசடி நோக்கத்துடன் செய்யப்பட்ட பிறல் கூற்று, அதாவது மிஸ்ரிப்ரசன்டேஷன் காரணமாக ஒருவர் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த நபருக்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உரிமை உண்டு.
இதன் மூலம் தவறிழைத்த தரப்பு தனது மோசடியால் எந்த அநியாய நன்மையும் பெறக்கூடாது என்பதே ஒப்புரவின் அடிப்படை கொள்கையாகும். இருப்பினும் ரிசிஷன் என்பது தானாக வழங்கப்படும் நிவாரணம் அல்ல. இது நீதிமன்றத்தின் தற்சுணிவுக்கு உட்பட்ட ஒரு ஒப்புரவு நிவாரணம் ஆகும். அடுத்ததா ரிசிஷன் அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து மற்ற சட்ட கொள்கைகளுடன் எவ்வாறு தொடர்புபடுகிறது என்பதை பார்ப்போம். குறிப்பாக டெர்மினேஷன் ஃபார் பிரீச் அண்ட் வாய்டபிள் கண்ட்ராக்ட்ஸ் ஆகியவற்றுடன் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. முதலாவது நாங்கள் டெர்மினேஷன் ஃபார் பிரீச் என்றதை பார்ப்போம். ஒப்பந்த மீறலால் முடிவுறுத்தல், டெர்மினேஷன் ஃபார் பிரீச். இந்த டெர்மினேஷன் ஃபார் பிரீச் மற்றும் ரெசிஷன் ஆகிய இரண்டும் ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு சட்ட நிவாரணங்களாக இருந்தாலும் அவற்றின் சட்ட விளைவுகள் ரெண்டும் ஒன்று கொண்டு வேறுபட்டவை. டெர்மினேஷன் என்பது ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பு தனது கடமையை மீறிய போது அந்த ஒப்பந்தத்தின் எதிர்கால கடப்பாடுகளை மட்டும் முடிவுக்கு கொண்டு வரும் சட்ட நிவாரணம். அதாவது அந்த தருணத்துக்கு பிறகு இரு தரப்பினரும் ஒப்பந்தத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒப்பந்தம் அதற்கு முன் உருவாகிய உரிமைகள், கடமைகள் மற்றும் ஏற்கனவே ஏற்பட்ட பொறுப்புகள் பொதுவாக தொடர்ந்தும் செல்லுபடியாகவே இருக்கும் டெர்மினேஷன்ல. ஆனால் ரெசிஷன்ல ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்தே இல்லாததாக கருதுகிறது. அதாவது அந்த ஒப்பந்தம் ஒருபோதும் உருவாகவில்லை என்ற நிலையை நீதிமன்றம் ஏற்படுத்த முயல்கிறது. எனவே தரப்பினரை ஒப்பந்தத்திற்கு முந்தைய நிலைக்கு, ஸ்டேட்டஸ் குவோ ஆன்டி, அந்த நிலைக்கு மீட்டு கொண்டு வருவதே இந்த ரெசிஷன் முக்கிய நோக்கம். இதனால டெர்மினேஷன் என்பது எதிர்கால விளைவுகளை மட்டுமே நிறுத்தும். ஆனால் இந்த அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து என்பது ஒப்பந்தத்தின் முழு சட்ட விளைவுகளையும் நீக்க முயலும் என்பதே இதன் முக்கியமான வேறுபாடு. ரெண்டாவது வாய்ட் அல்லது வாய்டபிள் கண்ட்ராக்ட்ஸ், செல்லாத மற்றும் ரத்து செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள். வாய்ட் கண்ட்ராக்ட் என்பது ஆரம்பத்திலிருந்தே சட்ட ரீதியாக செல்லாத ஒப்பந்தம் ஆகும். சட்டத்தின் பார்வையில் இத்தகைய ஒப்பந்தம் ஒருபோதும் செல்லுபடியானதாக இருந்ததில்லை. எனவே அதை ரத்து செய்ய ரெசிஷன் தேவையில்லை, ஏனெனில் அது ஏற்கனவே செல்லாததாகவே கருதப்படுகிறது. மறுபுறம் வாய்டபிள் கண்ட்ராக்ட் என்பது ஆரம்பத்தில் செல்லுபடியாக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் ஆகும். ஆனால் பின்னர் மோசடி, பிறல் கூற்று, தகாத செல்வாக்கு அல்லது பிற சட்ட காரணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டார், அதாவது ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அதர் லீகல் ரீசன்ஸ் இருப்பது கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த ஒப்பந்தத்தை ரெசிஷன் மூலம் ரத்து செய்யலாம். அதுதான் வாய்ட் கண்ட்ராக்டும் வாய்டபிள் கண்ட்ராக்டும் இடையிலான ஒரு வித்தியாசம். இதனால் நீதிமன்றம் ஒரு செல்லுபடியான ஒப்பந்தத்தை பின்னர் ரத்து செய்து தரப்பினரை முந்தைய நிலைக்கு கொண்டு வருகிறது. எனவே ரெசிஷன் என்பது வாய்ட் கண்ட்ராக்ட்ஸுக்கு பொருந்தாது, ஏனெனில் அவை ஆரம்பத்தில் இருந்தே செல்லாத கண்ட்ராக்ட்ஸ். ஆனால் அவாய்டபிள் கண்ட்ராக்ட்ஸுக்கு மட்டுமே ரெசிஷன் வழங்கப்படுகிறது, ஏனென்றால் அவை ஆரம்பத்தில் செல்லுபடியாக இருந்தாலும் பின்னர் சட்ட ரீதியான காரணங்களால் ரத்து செய்யப்படக்கூடியவை. ரெசிஷன் வழங்கப்படும் காரணங்கள், இந்த அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து வழங்கப்படும் காரணங்கள். ரெசிஷன் என்பது எல்லா ஒப்பந்தங்களுக்கும் வழங்கப்படும் நிவாரணம் அல்ல. சில குறிப்பிட்ட சட்ட காரணங்கள் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் இந்த நிவாரணத்தை வழங்கும். முதலாவது பிறல் கூற்று, மிஸ்ரெப்ரசன்டேஷன். அதாவது ஒரு தரப்பு தவறான தகவலை வழங்கி மற்றொரு தரப்பை ஒப்பந்தத்தில் ஈடுபட செய்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நீதிமன்றம் அனுமதிக்கலாம். இரண்டாவது நான் டிஸ்க்ளோஷர், வெளிப்படுத்தாமை அல்லது முக்கிய தகவலை மறைக்கிறது. அதாவது தெரிவிக்க வேண்டிய முக்கியமான தகவலை மறைத்திருந்தால், குறிப்பாக நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தங்கள்ல ரெசிஷன் வழங்கப்படலாம். மூன்றாவது மிஸ்டேக், ஒப்பந்தத்தின் அடிப்படை விஷயத்தில் இரு தரப்பினருக்கும் முக்கியமான தவறான புரிதல் இருந்தால் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படலாம். நான்காவது ஃபிடூஷியரி மிஸ்லீடிங் மற்றும் பிரைவரி, அதாவது நம்பக கடமை உறவு மீறல் மற்றும் லஞ்சம். அதாவது ட்ரஸ்டி, ஏஜென்ட் அல்லது டிரெக்டர் போன்ற நம்பக பொறுப்பில் இருப்பவர்கள் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால், அதாவது நம்பிக்கையாளர் அல்லது முகவர் அல்லது டிரெக்டர் போன்றவர் நம்பிக்கை பொறுப்பில் இருப்பவர்கள், அவர்கள் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அல்லது லஞ்சம் பெற்றிருந்தால் ரெசிஷன் வழங்கப்படும்.
ஐந்தாவது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், டியூரஸ் மற்றும் அதாவது தகாத செல்வாக்கு. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் தகாத செல்வாக்கு, டியூரஸ் மீன்ஸ் அச்சுறுத்தல் அல்லது மிக அநியாயமான ஒப்பந்தத்தின் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தால் நீதிமன்றம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம். இறுதியாக தேர்ட் பார்ட்டி ராங் டூயிங், அதாவது மூன்றாம் நபரின் தவறான செயல் காரணமாக ஒப்பந்தம் உருவானாலும் சட்டம் அனுமதிக்கும் சூழ்நிலைகளில் ரெசிஷன் வழங்கப்படலாம். எனவே ஒப்பந்தம் சுதந்திரமான சம்மதம் மற்றும் நேர்மையின் அடிப்படையில் உருவாகவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் இந்த அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து என்ற ஒப்புரவு நிவாரணத்தை வழங்கும். மறுக்கப்படுவதற்கான சூழல், இந்த அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து மறுக்கப்படுவதற்கான சூழல்களை பார்ப்போம். ரெசிஷன் வழங்கப்படுவதற்கு சட்ட காரணங்கள் இருப்பது மட்டுமே போதாது. சில சூழ்நிலைகளில் அந்த உரிமை இருந்தாலும் கூட நீதிமன்றம் ரெசிஷன் வழங்க மறுக்கலாம். அதாவது அஃபர்மேஷன், ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுதல். முதலாவது அஃபர்மேஷன், தவறு அல்லது மோசடி தெரிந்த பிறகும் ஒருவர் அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் பின்னர் ரெசிஷன் கோர முடியாது. ரெண்டாவது இம்பாசிபிலிட்டி ஆஃப் ரெஸ்டிடியூஷியோ இன் இன்டெக்ரம், முந்தைய நிலைக்கு மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை. அதாவது ஒப்பந்தத்தை முன்னிருந்த நிலைக்கு இரு தரப்பினரையும் திருப்ப கொண்டு செல்ல முடியாத சூழல்ல நீதிமன்றம் ரெசிஷன் வழங்காது. மூன்றாவது இன்டர்வென்ஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ், மூன்றாவது நபரின் உரிமைகள். அதாவது நன்னோக்கத்துடன் மூன்றாம் நபர் உரிமை பெற்றிருந்தால் அந்த உரிமையை பாதிக்கும் வகையில் ரெசிஷன் வழங்கப்படாது. நான்காவது அளவுக்கு மீறிய விளைவு. அதாவது ரெசிஷன் வழங்குவதால் ஒரு தரப்புக்கு அதிக அநீதி அல்லது சமமற்ற பாதிப்பு ஏற்பட்டால் நீதிமன்றம் அதை மறுக்கலாம். ஐந்தாவது நோ பார்ஷியல் ரெசிஷன், பகுதியான ஒப்பந்த ரத்து இடம்பெறாது. பொதுவாக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை மட்டும் ரத்து செய்ய முடியாது, முழு ஒப்பந்தமுமே ரத்து செய்யப்பட வேண்டும். இறுதியாக கவனக்குறைவான அல்லது மோசடி அல்லாத புரள்கூற்று, மிஸ்ரிப்ரசன்டேஷன். இது தொடர்பான சில பழைய தடைகள் இன்றும் சட்ட மாற்றங்களால் தளர்த்தப்பட்டுள்ளன. இருப்பினும் ரெசிஷன் வழங்கலாமா என்பதை நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது தற்றுணிவின் அடிப்படையில் தீர்மானிக்கும். எனவே ரெசிஷன் என்பது உரிமையாக இருந்தாலும் அது முழுமையான உரிமை அல்ல. நீதிமன்றம் சமநிலை, நீதி மற்றும் மூன்றாம் நபரின் உரிமைகள் போன்ற அம்சங்களை பரிசீலித்த பிறகு இந்த நிவாரணத்தை வழங்குகிறது. அடுத்ததாக நாங்கள் ரெக்டிஃபிகேஷன், சீராக்கல் என்ற ஒப்புரவு நிவாரணத்தை பற்றி பார்ப்போம். இந்த சீராக்கல் என்பது ஒப்பந்தத்தை மாற்றுவதற்கான நிவாரணம் அல்ல, மாறாக ஒப்பந்தத்தை சரியாக பதிவு செய்ய தவறிய ஆவணத்தை திருத்துவதற்கான ஒரு ஒப்புரவு நிவாரணம். அதாவது இரு தரப்பினரும் உண்மையில் ஒப்புக்கொண்ட விடயங்கள் ஆவணத்தில் தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த ஆவணத்தை உண்மையான உடன்பாட்டிற்கேற்ப நீதிமன்றம் திருத்தி வழங்கும் அதிகாரம் தான் இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆகும். இது ஒப்புரவு வழங்கும் ஒரு சிறப்பு அதிகாரம். இதன் முக்கிய நோக்கம் இரு தரப்பினரின் உண்மையான மற்றும் பரஸ்பரமான நோக்கம், ட்ரூ கமன் இன்டென்ஷன், எழுத்துப்பிழை அல்லது பதிவு பிழை காரணமாக, டிராஃப்டிங் எரர் அல்லது ரெக்கார்டிங் எரர் காரணமாக ஆவணத்தில் சரியாக பிரதிபலிக்காத போது அந்த ஆவணத்தை உண்மையான நோக்கத்துடன் ஒத்துப்போகும் வகையில் திருத்துறது தான் இந்த ரெக்டிஃபிகேஷன் அல்லது சீராக்குதல். இதில் ஒரு முக்கியமான அம்சத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்னென்றால், ரெக்டிஃபிகேஷன் என்பது புதிய ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான ஒரு நிவாரணம் அல்ல. அதேபோல் ஏற்கனவே செய்யப்பட்ட வணிக ஒப்பந்தத்தை மாற்றுவதற்கோ அல்லது பின்னர் மனம் மாறியதால் அதன் விதிமுறைகளை மாற்றுவதற்கோ இந்த நிவாரணம் பயன்படுத்தப்படாது. நீதிமன்றம் புதிய விதிமுறைகளை சேர்க்காது, மாறாக ஆரம்பத்தில் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்ட உண்மையான உடன்பாட்டை மட்டுமே ஆவணத்தில் சரியாக பிரதிபலிக்க செய்கிறது. உதாரணமா, இரு தரப்பினரும் ஒரு நிலத்தை 10 மில்லியன் ரூபாவுக்கு விற்க ஒப்புக்கொண்டதா வைத்துக்கொள்வோம். ஆனா தட்டச்சு பிழை காரணமாக, டைப்பிங் எரர் காரணமா ஒப்பந்தத்துல 10 மில்லியனுக்கு பதிலாக 1 மில்லியன் ரூபாய் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தா நீதிமன்றம் புதிய ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்காது. மாறா இரு தரப்பினரின் உண்மையான நோக்கமான 10 மில்லியன் ரூபாய் என்பதை காட்டும் வகையில் அந்த ஆவணத்தை திருத்தும். இதுதான் சீராக்குதல், ரெக்டிஃபிகேஷன் ஆகும். மேலும் ரெக்டிஃபிகேஷனு ஆவணத்தில் உள்ள வெளிப்படையான எழுத்துப்பிழைகளை சரி செய்யும் அதிகாரத்துடன் நாங்கள் ஒருபோதும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதாவது obvious errors on the face of the document என்ற விஷயத்தோட நாங்கள் ரெக்டிஃபிகேஷனை குழப்பக்கூடாது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு பெயரில் எழுத்துப்பிழை
தேதி தவறாக எழுதப்பட்டிருந்தா அல்லது இலக்கண பிழை போன்றவை சரி செய்வது ஒரு சாதாரண திருத்தம். ஆனால் ரெக்டிஃபிகேஷன் என்பது அதை விட ஆழமானது. ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்படுவதற்கு நீதிமன்றம் ஆவணத்தை மட்டும் பார்க்காது, மாறாக வெளிப்புற ஆதாரங்களையும் ஆராயும். உதாரணமாக நெகோசியேஷன்ஸ், அதாவது பேச்சுவார்த்தை பதிவுகள், மின்னஞ்சல்கள், கடிதங்கள் மற்றும் வரைவு ஒப்பந்தங்கள், டிராஃப்ட் அக்ரிமெண்ட்ஸ் மற்றும் ஏனைய பிற ஆதாரங்கள் மூலமா இரு தரப்பினரின் உண்மையான நோக்கம் என்னவா இருந்தது என்பதை நீதிமன்றம் கண்டறியும். அதன் பிறகு எழுதப்பட்ட ஆவணம் அந்த உண்மையான உடன்பாட்டிலிருந்து விலகி இருப்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நீதிமன்றம் அந்த ஆவணத்தை திருத்தும். ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்படுவதற்கு சில முக்கியமான கொள்கைகள் உள்ளன. முதலாவது, எழுத்துப்பூர்வமான ஆவணம் இருக்க வேண்டும். ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்க வேண்டும். வாய்மொழி ஒப்பந்தங்களுக்கு, ஓரல் அக்ரிமெண்ட்ஸுக்கு பொதுவாக ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்படாது. ரெண்டாவது, டிராஃப்டிங் அல்லது ரெக்கார்டிங் மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஆவணத்தை தயாரித்த விதத்திலேயே பிழை இருக்க வேண்டும். மூன்றாவது, இரு தரப்பினரின் உண்மையான மற்றும் தொடர்ச்சியான நோக்கம் ஆவணம் கையொப்பமிடும் வரை இருந்திருக்க வேண்டும். அதாவது கமன் கண்டினியூஸ் இன்டென்ஷன் ஆவணத்தை கையொப்பமிடும் வரை அது இருந்திருக்க வேண்டும். நான்காவது, அந்த உண்மையான நோக்கம் ஆவணத்தில் சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை வலுவான மற்றும் தெளிவான ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்க வேண்டும். அதனால ரெக்டிஃபிகேஷன் வழக்குகளில் நீதிமன்றம் சாதாரண சிவில் வழக்குகளைப் போல் அல்லாமல் மிகவும் உறுதியான மற்றும் நம்பகரமான ஆதாரங்களை, கன்வின்சிங் எவிடன்ஸை அது எதிர்பார்க்கும். ஏனென்றால் நீதிமன்றம் ஏற்கனவே எழுதப்பட்ட சட்ட ஆவணத்தை மாற்றும் மிக முக்கியமான அதிகாரத்தை பயன்படுத்துது. மேலும் ரெக்டிஃபிகேஷன் மற்றும் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது பொருட்கோடல் மற்றும் சீராக்குதல் ஆகிய இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இன்டர்பிரிட்டேஷன், அதாவது பொருட்கோடல் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகளின் பொருளை நீதிமன்றம் விளக்குறது. ஆனால் ரெக்டிஃபிகேஷன் என்பது அந்த வார்த்தைகளே தவறாக எழுதப்பட்டிருந்தால் அவற்றை திருத்துவது. அதாவது இன்டர்பிரிட்டேஷன்ல ஆவணம் மாறாது, ஆனால் ரெக்டிஃபிகேஷன்ல ஆவணம் திருத்தப்படும். இறுதியா, ரெக்டிஃபிகேஷன் என்பது நீதிமன்றத்தின் தற்சுணிப்பிற்கு உட்பட்ட ஒப்புரவு நிவாரணம். தேவையான சட்ட நிபந்தனைகள் அனைத்து நிரூபிக்கப்பட்டால் அந்த சூழ்நிலையில மட்டுமே நீதிமன்றம் இந்த நிவாரணத்தை வழங்கும். எனவே ரெக்டிஃபிகேஷன் என்பது புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கும் நிவாரணம் அல்ல, மாறாக எழுதப்பட்ட ஆவணம் இரு தரப்பினரின் உண்மையான மற்றும் பரஸ்பரமான நோக்கத்தை சரியாக பிரதிபலிக்கும் வகையில அதை திருத்தும் ஒரு முக்கியமான ஒப்புரவு நிவாரணம் ஆகும். அடுத்து நாங்கள் இந்த மிஸ்டேக்கும் ரெக்டிஃபிகேஷனும் இரண்டுக்கும் இடையிலான தொடர்பை பார்ப்போம். ரெக்டிஃபிகேஷன் பொதுவாக மிஸ்டேக், அதாவது தவறு ஏற்பட்டிருக்கும் சூழலில் வழங்கப்படுகிறது. இந்த தவறை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். அவை கமன் மிஸ்டேக்ஸ், பரஸ்பர தவறு, இரு தரப்பினரும் செய்யும் ஒரே மாதிரியான பிழை, மற்றும் யூனிலேட்ரல் மிஸ்டேக்ஸ், ஒரு தரப்பு செய்யும் தவறு என இரண்டு வகையாக நாங்கள் இந்த மிஸ்டேக்ஸை பிரிக்கலாம். முதலாவது பரஸ்பர தவறு. இது ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்படும் மிகவும் பொதுவான மற்றும் முக்கியமான சூழல். இந்த கமன் மிஸ்டேக்ஸ் இடம்பெற்றால் பொதுவாக ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்படும். இதன் பொருள், ஒப்பந்தம் செய்யும் போது இரு தரப்பினரும் ஒரே நோக்கத்தையும் ஒரே புரிதலையும் கொண்டிருந்தாலும் அந்த உண்மையான உடன்பாடு எழுத்துப்பூர்வ ஆவணத்தில் சரியாக பதிவு செய்யப்படாமல் இருப்பது. அதாவது இரு தரப்பினருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, ஆனால் டிராஃப்டிங் எரர் அல்லது ரெக்கார்டிங் எரர் காரணமா ஆவணம் உண்மையான ஒப்பந்தத்தை பிரதிபலிக்கவில்லை. உதாரணமா, இரு தரப்பினரும் 5% வட்டி என்று ஒப்புக்கொண்டாலும் தட்டச்சு புள்ளியால ஒப்பந்தத்துல 50% என்று எழுதப்பட்டிருந்தா அது கமன் மிஸ்டேக். இந்த நிலையில நீதிமன்றம் ஆவணத்தை திருத்தி உண்மையான உடன்பாட்டை பிரதிபலிக்க செய்யும். ஆனால் கமன் மிஸ்டேக் அடிப்படையில் ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்பட வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். முதலாவது, இரு தரப்பினருக்கும் பொதுவான மற்றும் தொடர்ச்சியான நோக்கம், கமன் கண்டினியூயிங் இன்டென்ஷன் இருந்திருக்க வேண்டும். அந்த நோக்கம் ஆவணம் கையொப்பமிடும் வரை தொடர்ந்திருக்க வேண்டும். அடுத்தது, எழுதப்பட்ட ஆவணம் அந்த நோக்கத்தை சரியா பதிவு செய்ய தவறி இருக்க வேண்டும். அடுத்தது, இதனை நிரூபிக்க தெளிவான மற்றும் நம்பகரமான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் மிஸ்டேக், ஒரு தரப்பு செய்கிற தவறு. இங்கு ஒரு தரப்புக்கு மட்டுமே தவறு இருக்கும். பொதுவாக இவ்வாறான ஒரு தரப்பு தவறுக்காக ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்படாது, சீராக்குதல் வழங்கப்படாது.
இதற்கு காரணம் ரெக்டிஃபிகேஷன் என்பது இருதரப்பினரின் பொதுவான நோக்கத்தை வந்து மீட்டெடுக்கின்ற நிவாரணம். எனவே ஒரு தரப்பு மட்டும் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் நீதிமன்றம் ஒப்பந்தத்தை மாற்றாது. ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. என்னென்றா, ஒரு தரப்பு தவறு செய்திருந்தது மற்றொரு தரப்பு அறிந்திருந்தும் அதை திருத்தாமல் அந்த தவறை பயன்படுத்தி அநியாயமான நன்மை பெற முயன்றால் நீதிமன்றம் ரெக்டிஃபிகேஷன் வழங்கலாம். இதன் அடிப்படையில் நேர்மையற்ற அல்லது அநியாயமான நடத்தை என்ற ஒப்புரவு கொள்கையை வந்து இது பிரதிபலிக்கிறது. உதாரணமா, வாங்குபவர் 10 ஏக்கர் நிலம் வாங்குவதா நினைத்து கையெழுத்திட்டார். ஆனா ஆவணத்துல 8 ஏக்கர் என்று எழுதப்பட்டிருந்ததை விற்பனையாளர் தெரிந்தும் சொல்லாம விட்டால் நீதிமன்றம் அந்த ஆவணத்தை உண்மையான உடன்பாட்டிற்கேற்ப திருத்தலாம், ரெக்டிஃபிகேஷன் வந்து வழங்கப்படலாம். எனவே ஒரு தரப்பு தவறு மட்டும் போதாது, அதனுடன் மோசடி அல்லது அநியாயமான நடத்தை இணைந்திருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப், ஆதாரத்தின் தரம். இறுதிய ரெக்டிஃபிகேஷன் வழங்குவதற்கான ஆதாரத்தின் தரம் பற்றி நாங்கள் முக்கியமாக பார்க்கணும். சட்ட வழக்கு ஒன்றில் குற்றச்சாட்டு அல்லது கூற்றை நிரூபிக்க தேவையான சாட்சியங்களின் அளவையும் தரத்தையும் தான் நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் என்று சொல்கிறோம். ரெக்டிஃபிகேஷன் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட சட்ட ஆவணத்தை நீதிமன்றம் திருத்துகின்ற ஒரு முக்கியமான நிவாரணம். எனவே சாதாரண சிவில் வழக்குகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆதாரங்கள் மட்டும் ரெக்டிஃபிகேஷனுக்கு போதாது. எனவே நீதிமன்றம் மிகவும் வலுவான, ஸ்ட்ராங், கிளியர் அண்ட் கன்வின்சிங் ஆதாரங்களை வந்து எதிர்பார்க்கும். மிகவும் வலுவான, தெளிவான, நம்பகரமான ஆதாரங்கள் வந்து வேணும். பேச்சுவார்த்தைகள், மின்னஞ்சல்கள், வரைவு ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வெளிப்புற ஆதாரங்கள் மூலம் ஆவணம் இருதரப்பினரின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கவில்லை என்பதை தெளிவாக நிரூபிக்க வேண்டும். அதனால்தான் ரெக்டிஃபிகேஷன் என்பது எளிதில் வழங்கப்படும் நிவாரணம் அல்ல. நீதிமன்றம் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்தால் மட்டுமே இந்த ஒப்புரவு நிவாரணத்தை வழங்கும். அடுத்து நாங்கள் ஜொஸ்லின் வெர்சஸ் நிசின் 1970 என்ற வழக்கில் லார்ட் ஜெனிங் ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்பட வேண்டுமெனில் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய முக்கியமான 4 நிபந்தனைகளை வந்து விளக்கியுள்ளார். அவற்றை ஒன்றா பார்ப்போம். முதலாவது, இருதரப்பினருக்கும் பொதுவான நோக்கம் இருக்க வேண்டும். அதாவது ஒப்பந்தம் செய்யப்பட்ட நேரத்தில் இருதரப்பினருக்கும் ஒரே பொதுவான மற்றும் தொடர்ச்சியான நோக்கம் இருந்திருக்க வேண்டும். அதாவது இருவரும் ஒரே விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இந்த நோக்கம் வெறும் மனதில் இருந்தாலே போதாது. அது பேச்சுவார்த்தைகள், வரைவு ஒப்பந்தங்கள், மின்னஞ்சல்கள், கடிதங்கள் அல்லது இருதரப்பினரின் நடத்தைகள் போன்ற ஆதாரங்கள் மூலம் வெளிப்படையாக நிரூபிக்கப்பட வேண்டும். 2வது, அந்த பொதுவான நோக்கம் ஆவணத்தில் தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்ட உண்மையான உடன்பாடு எழுத்துப்பூர்வமான ஆவணத்தில் தவறுதலாக சரியாக பதிவு செய்யப்படாமல் இருக்க வேண்டும். இங்கு முக்கியமானது தவறு ஒப்பந்தத்தில் அல்ல, அதை எழுதி பதிவு செய்த முறையில் தான் இருக்க வேண்டும். இந்த பிழை டிராஃப்டிங் எரராக இருக்கலாம், அல்லது கிளரிக்கல் எரராக இருக்கலாம், அல்லது ஒமிஷன் அல்லது தெளிவற்ற சொற்களின் பயன்பாடு போன்ற காரணங்களால இது ஏற்பட்டிருக்கலாம். 3வது, பொதுவான நோக்கம் தெளிவான மற்றும் நம்பகரமான ஆதாரங்களால நிரூபிக்கப்பட வேண்டும். அதாவது நீதிமன்றம் ரெக்டிஃபிகேஷன் வழங்குவதற்கு முன் இருதரப்பினரின் உண்மையான நோக்கம் தெளிவான, துல்லியமான மற்றும் நம்பகரமான ஆதாரங்களால நிரூபிக்கப்பட வேண்டும். வெறும் சந்தேகம் அல்லது சாதாரண சாத்தியக்கூறு, பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் மட்டும் போதாது. நீதிமன்றம் மிகவும் உறுதியான ஆதாரங்களை எதிர்பார்க்கும். 4வது, ஆவணம் உண்மையான ஒப்பந்தத்தை பிரதிபலிக்காமல் இருக்க வேண்டும். இறுதியா, எழுதப்பட்ட ஆவணம் இருதரப்பினரின் உண்மையில் ஒப்புக்கொண்ட உடன்பாட்டில் இருந்து குறிப்பிடத்தக்க வகையில் விலகி இருக்க வேண்டும். உதாரணமா, விலை, வட்டி விகிதம், நிலத்தின் எல்லை, நிலத்தின் பரப்பளவு அல்லது முக்கியமான நிபந்தனைகள் வந்து தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் நீதிமன்றம் ரெக்டிஃபிகேஷன் வழங்கலாம். ஆனால் எழுதப்பட்ட ஆவணம் இருதரப்பினரின் உண்மையான உடன்பாட்டை சரியாக பிரதிபலித்தால் ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்படாது. எனவே லார்ட் டெனிங் கூறியபடி ரெக்டிஃபிகேஷன் வழங்கப்பட வேண்டுமென்றால் 1, இருதரப்பினருக்கும் பொதுவான நோக்கம் இருக்க வேண்டும். 2வது, அந்த நோக்கம் ஆவணத்தில் தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். 3வது, அதை தெளிவான மற்றும் நம்பகரமான ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்க வேண்டும். 4வது, ஆவணம் உண்மையான ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகளும் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நீதிமன்றம் தனது ஒப்புரவு அதிகாரத்தை பயன்படுத்தி ரெக்டிஃபிகேஷன் வழங்கும். சாப்டர் கன்க்ளூஷன்.
இந்த அத்தியாயத்துல நாங்கள் ஒப்புரவு நிவாரணங்கள் பற்றிய முக்கியமான விடயங்களை பார்த்தோம். ஒப்புரவு நிவாரணங்கள் என்பது பொதுச்சட்ட நிவாரணமான நஷ்டஈடு மட்டும் போதுமாக இல்லாத போது வழங்கப்படுகின்ற நீதிமன்றத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்பு நிவாரணங்கள். இந்த நிவாரணங்கள் தானாக வழங்கப்படுவதில்லை, மாறாக நீதிமன்றத்தின் தச்சுணிவு மற்றும் ஒப்புரவு கொள்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. இந்த அத்தியாயத்துல முதல்ல நாங்க தடைக்கட்டளைகள் இன்ஜங்ஷன் பற்றி பார்த்தோம். தடைக்கட்டளைகள் உரிமை மீறலை தடுப்பதற்கும் தொடர்ந்து நடைபெறும் சட்டவிரோத செயல்களை நிறுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒப்புரவு நிவாரணம். அடுத்து நாங்க குறித்த நிறைவேற்றம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம். இதுல ஒப்பந்தத்தில் உள்ள கடமையை அதன் விதிமுறைகளின்படி நிறைவேற்றுமாறு நீதிமன்றம் பிரதிவாதிக்கு உத்தரவிடுகிறது. குறிப்பாக பண நஷ்ட ஈடு போதுமான நிவாரணமாக இல்லாத போது இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது. அடுத்ததான் நாங்க ரெசிஷன் அழித்தல் அல்லது ஒப்பந்த ரத்து பற்றி பார்த்தோம். இந்த நிவாரணம் ஒப்பந்தத்தை ரத்து செய்து இரு தரப்பினரையும் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னிருந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வருகிறது. கடைசியா நாங்க சீராக்குதல் ரெக்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். எழுத்துப்பூர்வ ஆவணத்தில் ஏற்பட்ட பிழைகளை திருத்தி அது இரு தரப்பினரின் உண்மையான நோக்கத்தை சரியாக பிரதிபலிக்கும் வகையில மாற்றுவதுதான் இந்த ரெக்டிஃபிகேஷன் சீராக்குதல். மேலும் ஒப்புரவு நிவாரணங்களை பெற விரும்பும் தரப்பு நேர்மையாக நடந்திருக்க வேண்டும், தேவையற்ற காலதாமதம் செய்திருக்கக்கூடாது மற்றும் நியாயமான சட்ட உரிமையை நிரூபிக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் பார்த்தோம். இறுதியா ஒப்புரவின் முக்கிய நோக்கம் சட்டத்தை மாற்றுவதல்ல, மாறாக பொதுச்சட்டத்தின் குறைபாடுகளை நிரப்பி ஒவ்வொரு வழக்கிலும் நியாயத்தை நீதியையும் நிலைநாட்டுவதாகும். எனவே ஒப்புரவு நிவாரணங்கள் என்பது நீதிமன்றம் தனது தச்சுணிவை பயன்படுத்தி உரிமைகளை பாதுகாத்து நீதியை உறுதிப்படுத்துகின்ற முக்கியமான சட்ட நிவாரணங்கள் ஆகும். இந்த பிரசன்டேஷன் இறுதி பகுதியில இந்த அத்தியாயத்தை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட முக்கியமான நூல்கள், சட்ட அறிக்கைகள், வழக்கு தீர்ப்புகள், சட்டங்கள் மற்றும் பிற கல்வி ஆதாரங்கள் இங்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த பிரசன்டேஷன் முழுமையாக கல்வி மற்றும் கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் சட்டத்தை கற்க விரும்பும் சிக்கலான சட்ட கருத்துக்களை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கங்கள், மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுருக்கங்கள் இந்த காணொளியில வழங்கப்பட்டுள்ளன. இந்த பிரசன்டேஷன்ல பயன்படுத்தப்பட்ட அனைத்து தகவல்களும் மூல ஆசிரியர்கள், வெளியீட்டாளர்கள் மற்றும் பதிப்புரிமையாளர்களுக்குரிய அங்கீகாரம் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொளியின் நோக்கம் கல்வி சார்ந்த அறிவை பகிர்வதே அன்றி வேறு எந்த விதமான பதிப்புரிமை மீறலோ அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. சட்டம் படிக்கும் அல்லது படிக்க விரும்பும் உங்கள் நண்பர்களுடன் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற சட்டம் தொடர்பான அத்தியாயங்களை தொடர்ந்தும் பெற சட்டப்படி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த அத்தியாயத்துல இன்னும் ஒரு புதிய சட்ட தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்தும் சட்டத்தை தாய்மொழியில் ஆழமாக கற்போம். நன்றி, வணக்கம்.